ஸோ இன்னைக்கு நம்ம இந்தியாவோட வியர்டான கார் டிசைன்ஸ் ரேட் பண்ண போகிறோம். வினோதமான கார் டிசைன்ஸ், ஓகேவா? ஸோ அது வந்து குட், பேட் அண்ட் அக்லின்னு ரேட் பண்ண போகிறோம். குட் இஸ் த டிசைன், பார்க்க வியர்டாக இருந்தாலும் நான் வாங்குவேன் பர்சனலாக, லைக் நம்ம 3 பேர் வாங்குவோம். பேட் சொல்கிறது டிசைன் இஸ் பேட் பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை பீப்புள் ஆர் பையிங் இட். அக்லி எதுக்கு தான் இந்த கார் டிசைன் பண்ணியிருக்காங்க, எதுக்கு இது மார்க்கெட்டில் இருக்குன்னு தெரியாது, தயாரிச்சானே தெரியாது. யா, ஸோ அக்லி காருக்கு 3 பாயிண்ட்ஸ். நிறைய கார் அக்லியில் அக்லிக்கு 3. ஆமாம், அக்லிக்கு 3 பாயிண்ட், பேடுக்கு 2 பாயிண்ட், குட்டுக்கு 1 பாயிண்ட். கடைசியில் எந்த மேனுஃபேக்சருக்கு ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் அவார்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் தான் ரொம்ப வித்தியாசமான கார்லாம் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கெஸ் த ஃபர்ஸ்ட் பிராண்ட். அப்படியும் மாருதி தான் ஃபர்ஸ்ட் பிராண்ட். உள்ளூர் பிராண்டாக தான் வச்சிருப்பேன். சொல்லு. உள்ளூர் பிராண்டு தான். உள்ளூர் பிராண்டு தான், மாருதி தான் வச்சிருப்பான். உள்ளூர் பிராண்டு தான், நம்ம ஊர்லேருந்து ஆரம்பிக்கணும்ல. ஓகே, ஸோ இது என்னோட செலெக்ஷனு. யூ கைஸ் கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஆட் இன். உங்களுக்கு என்னென்ன கார் ஆட் பண்ணுமோ நிறைய இருக்குது. ஆனால் சிலலாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. சொல்லிங்க பார்த்துக்கலாம், நம்ம பாயிண்ட்டை கொடுப்போம் ஏன் அது செட் ஆகாதுன்னு. ஓகே, ஸோ மாருதியில் ஐ ஃபீல் த ஃபர்ஸ்ட் வியர்டான கார் வந்து ஜென் கிளாசிக். ஜென் கிளாசிக், நாட் த நார்மல் ஜென். ஜென் கிளாசிக் பார்த்துருக்கீங்களா? ஜென் கிளாசிக் பார்த்துருக்கேன். இது இந்த ஹேட்ச்பேக் டைப்பில் ஒரு கார் இருக்கேன். என்ன சொல்ல, கோழி முட்டை மாதிரி வச்சுருந்தா இதெல்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இதான் கிளாசிக் இல்லை, 2 வண்டி 3 வண்டி தான் பார்த்துருப்பேன். அதனால தான் நானும் எங்கேயாச்சும் வந்து அப்படியே சுற்றி போயிட்டு இருக்கும் போது 1-2 இது ஏன் ரோட் ஓரத்தில் குப்பை அடிச்சு இது என்ன பண்ணுறனே தெரியாமல் அந்த கார் வச்சிருக்கேன். எப்படின்னு இல்லை, அது அப்படிதான். ஏன்னா இது ஏன்டா வாங்கணும்னு தெரியாமல் வாங்கிட்டோம். ஏதோ ஒரு ஆஃபரில் டிஸ்கவுண்ட்டில். ஏன்னா அந்த டைம்லாம் ஜென்னே ஒரு 6 மாதம் வெயிட்டிங் பீரியட் ஏதோ கொடுத்தாங்கன்னு வாங்கியிருப்பாங்க. ஆனால் 1999 இந்த ஜென் கிளாசிக் வந்து சத்தியமாக எனக்கு தெரியாது. கிளாசிக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக எனக்கு தெரியாது. இந்த டைமில் கார் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. அப்போவே இந்த கார் வாங்கியிருக்காங்க. அப்போ ஜென் கிளாசிக், கேன் வி ஆல் அக்ரி இட்ஸ் அக்லி? ஆமாண்டா, அக்லி தான். இல்லை ஓகே தான், பட் ஃப்ரண்ட் மட்டும் ஒரு மாதிரி, பேக் ஒரு மாதிரி இருக்கும். பேக் நீ பார்க்கலையா? அது ஃப்ரண்ட் பேக்கு ரெண்டுமே அது சம்பவம் தான். இது பேக் வந்து அது எனக்கு தெரியல, அவங்க சொல்லுவாங்களே வாட் வாஸ் ஹி ஸ்மோக்கிங்னு. இது வந்து பார்த்தீங்களா ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது இல்லை, இவனுக்கு ஒரு 1000-2000 கொடுத்தா டெயில் பீஸ்லாம் கிடைக்கும்ல, குடம் மார்க்கெட் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் ஓகே தான், பட் டெயிலில் மட்டும் கொஞ்சம் இது ஜென் கிளாசிக் கிடையாது, ஜென் குடம் மார்க்கெட். ஃப்ரண்ட்டு வந்து அம்பாசிடர் காரை வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் அப்படியே பெருசாக இந்த ப்ரீமியம் பிராண்டில் இருந்தெல்லாம் கொஞ்சம் பார்ட்ஸ். ஆமாம், இது மாருதிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு டிசைன். இது எங்கே பட் இட்ஸ் மாருதி மேன். என்னமோ பண்ணுறான், போய் தொடடா அப்படின்னு 3 ஜன்னல் வச்சுருக்காங்க டிசைனர். இல்லை, அதாவது அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணாலும் நம்ம மக்கள் வாங்குவாங்கன்னு, அதனால வாங்கி தொலை சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நேம் மட்டும் போதும், அதை வச்சு வாங்கிக்கிறேன். ரெண்டாவது வந்து இதே மாதிரி ஒரு காரு, பட் அதோட ஹேட்ச்பேக் வெர்ஷன் இஸ் ஆக்சுவலி குட். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் இஸ் குட், பட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிசைர். ஸ்விஃப்ட்டுக்கு வந்து ஒரு டிக்கி அடிச்ச மாதிரி பேக்ல இருந்து பார்த்தா ஒரு வளைக்கியா ப்ளூ டைப்ல அந்த காரு. ஸோ வாட் இஸ் யுவர்? ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாம் சிமிலராக தான் இருக்கும். ஆமாம், பிகாஸ் ஸ்விஃப்ட் டிசைர் வருதானே தெரியாது. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஓகே, சைடு ஆல்மோஸ்ட் ஓகே, ரியர் மட்டும் கொஞ்சம் மாதிரி இருக்கும். வடிவேல் காமெடி வரல, எல்லா அழகையும் பின்னாடி மாதிரி டிசைர் வந்து அந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறக்க அதை ஆட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ அதுக்குன்னு டிசைன் எனக்கு பெருசாக பிடிக்காது. டிசைன் ஒரு எலிமெண்ட் இருக்குல்ல, பட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்விஃப்ட் ஓகே, அதான் டிசைர். அதாவது ஸ்விஃப்டோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு டிசைர் பார்க்கும்போது டிப்ரெசிங்காக இருந்ததுல. அப்போ அது அட்லீஸ்ட் ஐ மீன் ஐ வுடன்ட் பை இட். குட்டா பேடா வாட் யூ கைஸ்? நான் வந்து குட்டா சொல்லுவேன். நான் வந்து ஓகே குட் தான். 2 பேர் குட் சொல்லிட்டதுனால அது வேறு வழி எல்லாமே எங்கள் வீட்டில் வாங்க சொன்னால் வாங்கிருக்கலாம். இன்னொன்று வந்து இட் இஸ் இன் ஒஃபிஷியல் பாத்ரூம் கார். எல்லாத்துக்கும் பாத்ரூம் போனால் அந்த கார் ஞாபகம் வரும். வேகனாரா? அது ஒரு அழகான சோப்பு டப்பா. எஸ்பிரஸோ லிஸ்ட்டில் இருக்காது நினச்சேன். இதெல்லாம் லிஸ்ட்டில் இருக்கணும். அதாவது வாதிக்காரங்க திட்டாங்கன்னா இந்த காரை வந்து நீ ஏன் தயாரிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். யார் கேட்டான்? ஆனால் அந்த காருக்கு ஒரு பிராண்டிங் கொடுக்குறானுங்கல்ல, அது மினி எஸ்யூவி, மைக்ரோ எஸ்யூவி அதெல்லாம் கொடுத்தானுங்க என்ன? ஆமாம், அந்த காருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்? அது வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவி. அது இல்ல, மாருதி இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எஸ்யூவி மேனுஃபேக்சர். தெரியுதா? அவனால வந்து சூப்பரான எஸ்யூவிலாம் வந்து ஃபாரின்ல பண்றானுங்க. ஆனா இதுக்கு வந்து எஸ்யூவின் பேர் அதெல்லாம் டூ மச்ல. அதுவும் எனக்கு அந்த கலர் தான், அந்த ஆரஞ்சு கிரீன் ஆரஞ்சு, அதுல வந்து கஸ்டமைசேஷன் அந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்குல்ல. அந்த ஆரஞ்சு கலர் எடுத்தா மேல அந்த ஒயிட் கலர் வந்து ஸ்டிக்கர் உள்ள ஸ்டிக்கர் மாதிரி, அதெல்லாம் பெரிய மினி கூப்பர் நினைப்பு.
அது வந்து இந்த டியூல் டோன் நீ சொன்னதுக்கு அப்புறமா தெரியும் டியூல் டோன்ல ஆல்டோ 800க்கு ஒரு பெரிய நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு எஸ்ப்ரோசோ எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பேசாம கேட்டன் எடுத்துருக்கலாம். கேட்டன் பெஸ்ட். அதான் கேட்டன் இஸ் பெஸ்ட். இது எதுக்கு விட்டாங்கன்னு தெரியல. இல்ல நான் வந்து செகண்ட் ஜெனரேஷன் வச்சிருந்தேன், அதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். டிசைன் சுசுகி ஃபேன் இட்ஸ் ஓகே, நீ அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ VW மாறிட்டேன். சரி, ஸோ ஐ திங்க் எஸ்பிரஸோ வந்து எஸ்ப்ரோசோ பேட் ஸ்ட்ரெயிட் அக்லி. ஐ திங்க் பேட்லி தான் சொல்லுவேன். ஓட்டலாம், பட் ஓட்டலாம். எதுக்கு தயாரிச்சு எதுக்கு ரோட்ல விட்டாங்க? நீங்க போ வெனி கூப்பர் டிசைன்லாம் பார்த்தலையா? சென்டர் கன்சோல் இங்க ஓரமா வச்சு. ஆமா, ஆக்சுவலி மினி கூப்பர்லாம் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். இது பட்ஜெட் மினி கூப்பர் மேன். 4 லட்சம் யாரும் ஒரு மினி கூப்பர் தருவா? நீங்க தெரியுங்களா? நான் அதுக்கு பயில வாரதி தருவாண்டா. ஃபார் த பிரைஸ் ஐ திங்க் இட்ஸ் பேட். நான் அக்லி தான் சொல்லுவேன். பேட் பேட். 2 words. உள்ளேயும் ஸ்பேஸ் இருக்காது. எதுக்கு அது? டிசைன் ரொம்ப மொக்க கிடையாது. அட்லீஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் கம்மி. அதாவது நார்மல் பீப்புள்ஸ் எடுத்து ஓட்டலாம், பட் டிசைன் வைஸ் சேஃப்டி வைஸ் அதில் சுத்தமாக அந்த மாதிரி பராமீட்டரை கன்சிடர் பண்ணோன்னா நானும் வேணா பேட் கொடுக்குறேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கார் வந்து எனக்கு அந்த டிசைன் பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குவர்க்கியாக இருக்கும். பட் ஜென்ரலாக அது சேல் ஆகாத ரீசன் டிசைன் தான். ஒன் ஆஃப் த ஃபியூ மாருதி கார்ஸ் அதோட ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் டிசைன். ரிச் ஆக்சுவலாக வந்து வண்டி சூப்பராக இருக்கும். வண்டி சூப்பர். எனக்கு பர்சனல் ரிச் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த டால் பாய் டீசல் இன்ஜினு, டால் பாய், ரியர் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ரியர் சூப்பர். இ ஷேப் வண்டி நல்லா இருக்கும். ட்ரெயினில் வந்து நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அந்த வண்டியில் ரிச்சில் தானே. பட் ஆக்சுவலி நிறைய சுசுகி அளவுக்கு சேல் ஆகல. அதோட இன்ஜினும் ஸ்விஃப்டோட இன்ஜின் ஸ்விஃப்டோட இன்ஜின், ஸ்விஃப்டோட அதே சேம் பெட்ரோல் இன்ஜின், எல்லாமே இன்ஜின் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஹேண்ட்லிங் பெட்டராக இருக்கும். அந்த நடுவில் அந்த டேக்கோமீட்டர் வந்து தனியாக இருக்கும். ஒரு அந்த மேலே பாப் அவுட். ஸோ அதெல்லாம் யூனிக்கான சில விஷயங்கள் பண்ணியிருப்போம். பட் டிசைன் வைஸ் ஸ்விஃப்ட்டை பிடிச்ச அளவுக்கு வந்து ரிச் வந்து யாருமே ரீச் ஆகல. பிடிக்கல. ரீசேல் ஐ திங்க் யூ கேன் கெட் அ ரிச் ஃபார் வாட் 2 lakhs. பட் அது நல்ல கார் தான். நல்ல கார் தான். க்ளீன் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச். இன்ஜின் ஹேண்ட்லிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். சரி ஆர்ஆர் இருக்கு. இல்லை ஸ்விஃப்ட் கம்பேர் பண்ணா ஸ்விஃப்ட் ஈக்குவலாக ஒரு கார் தான். அப்போ குட் போட்டுடலாமா? டெஃபினெட்லி குட் மச்சான். சரி, ரைட்டு. 10 பாயிண்ட் நான் நன்றி கொடுங்க. 10 பாயிண்ட் கொடுக்குறேன். செகண்ட் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் திஸ் மேனுஃபேக்சர் இஸ் ரீச் பிக் ஹைட்ஸ். ஆக்சுவலி சொல்லணும், ஏன்னா அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கிரேட்லேருந்து இப்போ ஒரு டிசைரபிலிட்டி கிரேட்க்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க. மஹிந்திரா கிட்ட இட் வாஸ் லைக் 8 பேரை கூப்பிட்டு போகும், 10 பேரை கூப்பிட்டு போகும், வண்டி பிரேக் டவுன் ஆகாது. அந்த மைண்ட் செட்டில் இப்போ இருக்க எல்லா மஹிந்திரா ப்ராடக்ட்ஸ் ஹவ் ரியலி இம்ப்ரூவ் இன் குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ். பட் டிசைன் வைஸ் தேர் ஆர் ஃபியூ மஹிந்திரா கார்ஸ் அது இப்போ பார்த்தால ட்ராமா ஆகும். பழைய எக்ஸ் மாதிரி எவன்டா இவன் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். டு பிகின் வித் ஜைலோ வந்து டிசைன் வைஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, நல்ல ஸ்பேஸ் இருக்கு. நிறைய ஐ குட் சிட் பேக். நான் ஒரு 6 ஃபுட்டராக இருந்துட்டு 3rd row சீட்ல கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். பட் டிசைன் வெளியே மட்டும் இல்லை, உள்ளேயும் ரொம்ப வியர்ட். அதோட ஏசி வென்ஸ் பார்த்துருக்கீங்களா? இப்படி வந்து அதெல்லாம் டிசைன் வைஸ் அப்படி தான். பட் வந்து எப்படி சொல்றது, ஓட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் ஓகே. பர்பஸ்ஃபுல்லாக பார்த்தா அதை எப்படி பிராண்ட் பண்ணாங்க தெரியுமா? எப்படி they branded it as a sedan like driving experience. அந்த வண்டியா? இது ஆட்ஸ் பார்த்தது இல்லையா? ஒரு பெரிய கண்டெய்னர்ல வந்து கீழே விழுகும், சைலோ வெளியே வரும். இட் யூஸ் டு பி அ டிரைவ் லைக் அ செடான். BMW மாதிரி. அதை ஓட்டி கத்துருக்கியா? இல்லை ஓட்டியிருக்கேன், அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. நான் கை நடுவோம், ஏன் கீரை நடுவதானே தெரியாது. இருக்கும் கமர்ஷியல் அதை யூஸ் பண்ணாங்க மோஸ்ட்லி. யார் டாக்ஸி பர்பஸ். அதனால வந்து டிசைன் வைஸ் அவ்வளோ ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. டிசைன் வைஸ் வந்து அது உண்மை இல்லை. அது ஆக்சுவலாக பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது பெருசாக டிசைன் பண்ணதில் அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா குட்டா பேடா? எனக்கு தெரிஞ்சு குட் பேடு தான். ஐ திங்க் எப்படி அதை குட் கொடுக்குறேன்? இப்போ ஓகே, நீ வாங்குவியா அந்த வண்டியை? நானா? அதான் நான் வாங்கி வந்து ஐடி கம்பெனிக்கு வாடகை கொடுறது வேணா வாங்குவேன். ஆனால் நான் உட்காந்து ஓட்ட மாட்டேன். அதான் குட். நீ ஓட்டுற கார் தான் குட். நீ ஓட்ட மாட்டேன். பேட் தான். நானும் பேட். உண்மையாவே நீ ஆட் சொன்னதுக்கு அப்புறம் செடான் டிரைவ் லைக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா? இல்லை அதுக்கு ஆனால் அப்படி தான் ஆட் கொடுத்தாங்க. அதுக்கு நீங்க 150 கிலோமீட்டர் வரைக்கும் திருப்புங்க, அது இந்த மாதிரி போகுமா? ஐயா நீ திருப்பதுக்குள்ள போயிட்டா 80-100 கொஞ்சம் கரகரம் தான் இருக்கும். ரெண்டாவது வந்து ஜைலோட குட்டி தம்பி குவாண்டோ. இல்ல குட்டி தம்பி ரொம்ப ரொம்ப குட்டி தம்பி. அந்த குட்டி தம்பி வந்ததும் தெரியாது, போனாலும் தெரியாது. அது மஹிந்திராக்கே தெரியாது. வண்டி தயாரிச்சாங்க, அந்த ஏன் வண்டி விட்டா மஹிந்திரா. பேருக்கு அது இருக்கானே தெரியாது. அது பின்னாடி வேற அதுக்கு ஒரு வீல் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? குட்டியோண்டு ஒரு வீல் இருக்கும். அது அந்த அன்னைக்கே வந்து இது ஒரு எப்படி சொல்றது, ஸ்மால் எஸ்யூவி. இந்த வண்டியில மஹிந்திரா மறந்துட்டாங்க. நானும் மறந்துட்டேன். சர்வீஸ் லாட்டி இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்படி சொல்ற சர்வீஸ் கான்டெஸ்ட் நம்ம ப்ராடக்ட் இல்லையே யோசிப்பாங்க. அந்த ஜைலோல வந்து அது 3rd row கட் பண்ண எப்படி இருக்கும்? அதே ஒன்றும் இல்லை. ஈகோஸ்போர்ட் காம்படிஷனா? ஈகோஸ்போர்ட்டா? இல்லை அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி சொல்லிக்கலாம், ப்ராப்ளம். மேபி மஹிந்திரா அந்த இது எப்போ வந்துச்சு?
இது 2015 ஐ திங்க் 2012-13 நினைக்கிறேன். நாட் எக்ஸாக்ட்லி ஷூர், செக் பண்ணோம். ஒருவேளை ஃபோர்டில் பார்த்து மயங்கிருப்பானோ, நம்ம இதுக்காக ஒரு காம்படிஷன் கார் கொடுக்கலான்னு சொல்லி வாய்ப்பு இருக்கும். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வண்டி பேட் தான். நானும் வண்டி வாங்க மாட்டேன். பேட். சரி, மேபி சம் பீப்புள் வாங்குறாங்க. ஓகே, இன்னொரு வண்டி சூப்பரான வண்டி இருக்கு. இது வந்து ஒஃபீஷியல் கேப்ஸ், பிக் டேடி ஆஃப் கேப்ஸ் எல்லாம். மரசோவா? இது வந்து இட்ஸ் கால்ட் வெரிட்டோ வைப். வெரிட்டோ வந்து லோகன், அதோட ஹேட்ச்பேக் வந்து தெரியுமா? வெரிட்டோ வைப். அதோட ரியர் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு அதோட ரியர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஏரோடைனாமிக்ஸ் நினைச்சு, அதாவது அவங்க வந்து டெயில் லைட்ல ஏரோடைனாமிக்ஸ் கொடுக்குறாங்க. கிளாஸ் உள்ள இருக்கு, டெயில் லேம்ப் வெளியே. அதான் ஏன்னா அந்த டெயில் லைட்ஸ்க்கு லாஸ்ட்க்கு நடுவில் ஒரு டவுன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த கார் ஸ்பீடா போகும்போது அப்படியே உட்காந்துட்டு போகும். ஒரு வேகத்துல போய் பிரேக் அடிக்கும் போது அந்த ஒரு வைப்ல கொடுத்தாங்க, வெரிட்டோ வைப். பட் என்ன, இது வைப் ஆனது வெறும் டாக்ஸி ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட தான். ஆமா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெரிட்டோ வைப் வந்து டாக்ஸி டிரைவர்ஸ் இல்லை, பட் டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு அது கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்ஸி டிரைவர்ஸே கம்பெனி கொடுத்தா மைலேஜ் அந்த வண்டிங்க வரும் 23-25. இன்ஜினும் நல்லா தான் இருக்கும். பட் டிசைன் வைஸ் வந்து இல்ல, மஹேந்திரா வந்து இன்ஜின் ரிலையபிலிட்டி அது ஓகே. பட் டிசைன் வைஸ் வந்து லோகன் அவ்வளோ பண்ணும். அதுலேருந்து அப்டேட் பண்ணி இதில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்படியே வெரிட்டோ வைப். பட் இது வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு மாதிரி இருக்கு. அந்த காலத்தில் நான் அதான் பார்த்து கை தட்டிருப்பேன். பாக்கி கை தட்டி. ஆமா, கை தட்டி இருக்கா? இல்லை, மஹிந்திராவில் வந்து அந்த ஹேட்ச்பேக்கு இல்லை, நான் வந்து மஹிந்திராவில் ஹேட்ச்பேக்கு செடான்லாம் அப்போல்லாம் தெரியாதுல்ல. சின்ன ஸ்லீப்பாக கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆகிட்டோம். அப்போல்லாம் வந்து இந்த வண்டியெல்லாம் பார்த்து கை தட்டி இருக்கு. நீ கை தட்டி அவங்க அப்போதே ஜென்சி தப்பு இல்லை. இல்லை மச்சி, நான் வந்து ஏரியாவில் வந்தா இருப்பாரு. இந்த பக்கம் லோகன் இருக்கும், ரெனால்ட்ல லோகன் வச்சு ஒரு ஏரியா தள்ளி வந்தால் அவர் வெரிட்டோ வச்சிருப்பார். ஆல்மோஸ்ட் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகிப்பேன். ஸ்கூலுக்கு ஆனதுதான் போயிட்டு வரப்பெல்லாம் இன்னும் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. அப்போல்லாம் தெரியாது இல்லை, பிராண்ட் வைஸ்லாம் அந்த கொலாபரேஷன்லாம் தெரியாது. இந்த ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்துலாம் கை தட்டிருக்கேன். சூப்பராக இருக்கு, நல்லா அப்படின்னு அதெல்லாம் கை தட்டிருக்கேன். பட் இப்போல்லாம் கேட்டால் பேட் அக்லின்றான். அக்லி டிசைன்லாம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல மச்சி. ஃபர்ஸ்ட்லாம் ஓவராக இருக்கு. ஓவரால் ஓகே, ரெண்டு ஓட்டு ஃபார் பேட். சரி, மூணாவது வந்து எனக்கு இந்த கார் பிடிக்கும். எனக்கு அது ரியர் பிடிக்காது. ஸ்கார்பியோ கெட்டவே. ஸ்கார்பியோட பிக்கப் இருக்குல்ல, அது ரியர் டெயில் லைட் மட்டும் ஏன் இன்னுமே அந்த 90s டெயில் லைட் கொடுத்து அந்த டிசைனை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க தெரியல. அந்த ஒரு பாயிண்ட் திட்டுறதுக்கு கார்த்தியோ மாதிரியே உனக்கு டெயில் லேம்ப் வேணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டிசைனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இன்னோவேட்டிவாக போஸ்ட் இருக்கணும்ல, அது பண்ண முடியல. அது அவசரத்துல பண்ண முடியாது. எதோ டிசைன் பண்றாங்க, அது எப்படி டிசைன் பண்ண முடியாது? அது அவசரத்துல பண்ணாதுடா. அப்படிதான் டிசைன் பண்ணுவோம். உனக்கு பிடிக்கணும். அது கெட்டவேல எடுத்துட்டு எங்க போவேன்? நான் கெட்டவே இந்த மாதிரி கெட்டவே வருவேன். அதெல்லாம் போகும்போது சின்ன சின்ன நினைப்பா பெரிய டெய்லாம்லாம் மாற்ற முடியாது. இந்த மாதிரி சின்னதாக கொடுத்து டெய்லி பிடிச்சிருக்கா தானே? ஆமாம், டிஃபைன் பண்ணுவோம். நல்லா இருக்கு நண்டி. அந்த வண்டியில் வர சொல்லாதீங்க ப்ளீஸ். டிசைன்லாம் நல்லா தான் இருக்கு. சரி, ஓகே. குட்டி போடணும். எனக்கு குட்டி போடணும். போட்டுக்கலாம். உங்களுக்கு இல்லை, நான் பேடு தான் கொடுப்பாரு. அதெல்லாம் இந்த வந்து கனவாக வச்சுருக்கது தெரியுமா? இருக்கணும். டெயில் லைட்னால தான் அது நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் லைன் போடல. நான் சும்மா தான் சொன்னேன். அது குட்டு தான். குட்டு இல்லை, குட்டு நல்லா இருக்கு. பேஸ் வைஸ் ஆகட்டும் எல்லாம் பின்னாடிலாம் வந்து கனவாக காண்றது. அந்த வண்டிலாம் வாங்கி பின்னாடிலாம் வந்து ஏதோ லக்கேஜ்லாம் போட்டு ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம். இப்போ வந்து இசூசுக்கு மாறிட்டேன். பட் அப்போ வந்து இல்லை, இப்போ வந்து நான் இசூசுக்கு மாறிட்டேன். அந்த மாதிரி ஒரு வண்டி வாங்க அப்படி வாங்கணும். இசூசு வந்து அவரோட ஃபேவரட் பிராண்ட். அதனால சொல்ல அது நல்லா இருக்கும். அதில் குறைச்சல நம்ம பழசுக்கு போவோம். ஸ்கார்பியோ கெட்டவே நிறுத்திடும். கெட்டவேக்கு அப்புறம் த ஷார்க் மராசோ. அது எந்த ஆங்கிள் இருந்து ஷார்க்னு சொன்னாங்க தான் எனக்கு. நீ வந்து அது வைக்கும்போது தண்ணிக்குள்ள வந்துருச்சு. அது ஒண்ணு மட்டும்தான் ஷார்க். அப்படிலாம் கிடையாது. வண்டி வந்து நம்ம மேல நல்லா தான் இருக்கும். நீ வந்து அவங்க ஆட் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே சொல்ல. கம்ஃபர்ட் டிசைன் வைஸ் ஓகே தான். ஆமா, 7 சீட்டருக்கு வேற என்னடா பண்ண முடியும்? டெயில் லைட் பார்த்துருக்கேன். அப்ப என்ன வாவ் XC90 அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அந்த வண்டிக்கு? அவன் பட்ஜெட்டுக்கு அவ்வளவுதான். சிம்பிளா சரி, சுசுகி நம்ம இவ்வளவு இது பண்ணுவோம். எர்டிகா சிம்பிள் டிசைன் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. என்ன பண்ண நானுமே சொல்லியிருந்தேன். உனக்கு வந்து அந்த ஆட் நீ ஷார்க்னு கேட்டனால சொன்னேன். மற்றபடி டிசைன் இல்ல. நீங்க ஷார்க் வந்து அவங்க கம்பேர் பண்ணிட்டு போறாங்க. நீ வந்து ஏன் போட்டோலாம் வச்சு கம்பேர் பண்ற ஷார்க்? அதெல்லாம் வேணாம். அப்படிங்க மட்டும் தானே ஒரு கொஸ்டின். அதோட ஹெட்லைட் எல்லாம் பாத்தீங்க எல்லாருக்குமே டிசைன் இருக்கும். நீ பின்ன டெயில் லேம்ப்லாம் பாத்திருக்கியா? நீ வாங்கியா? வாங்குவேன்டா. நீ வாங்குவேன். இதான் வாங்க மாட்டேன். எத்திக்கா எடுத்துக்கிறோம். டாக்ஸியா வந்து உட்காந்துட்டு போவேன்ப்பா. வண்டி டிசைன்லாம் நல்லா தான் இருக்கும் ப்ரோ. குட்டு சொல்லு. குட்டு எடுத்தா பின்னாடி வந்து உட்காந்துக்குவோம். ஆமா, பின்னாடி கம்ஃபர்ட் ஜாலியா உட்காந்து. இல்ல அதான் நல்லா இருக்கும். ஜாலியா அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து. இல்ல டிசைன் வைஸ் ஓகே தான். கம்பெனிலாம் அடுத்து டிசைன் வைஸ் ஓகே தான், நல்லா தான் இருக்கும். அந்த செக்மெண்ட்க்கு அது கம்ஃபர்ட்டா இருக்கிற கார் அதெல்லாம்.
டிசைன் வைஸ் இன்னொரு லாஸ்ட் மஹிந்திரா கார், இதுவும் யாருக்கும் தெரியுமான்னு எனக்கு பெருசா தெரியாது. மஹிந்திரா காரா? நூவோ ஸ்போர்ட் ஸ்போர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன், பட் கரெக்டா மைண்டுக்கு டிசைன் தான் குவான்டா ஃபெயில் ஆயிடுச்சு, நூவோ ஸ்போர்ட் விட்டாங்க. நூவோ ஸ்போர்ட் கொஞ்சம் ஃப்ரண்டேஜ் இந்த அதே குவான்டா தான், சேம் குவான்டா தான், ஃப்ரண்டேஜ் மாத்தி விட்டாங்க, அவ்வளவுதான். இதுதான் நீ சொல்ற கேவி மாதிரி இருக்கு. ஆமா ப்ரோ, கேவியோட ஃபேஸ் மாதிரி இருக்கு இல்லையா? கேவியோட ஃபேஸ் அது ஆனா இதுவும் அந்த சைஸ், அந்த ப்ரொபோர்ஷன் கூட, அந்த சைஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த லென்த்துக்கும் பிரெத்துக்கும் காரோட அப்பீலுக்கும் ஓகே தான், பட் ஓரளவுக்கு ஓகே, டிசைன் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு, பட் ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. ஃப்ரண்ட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், ரியர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங். குட்டா? ஓகே, இல்லை பேட். நான் வாங்க மாட்டேன், நீ வாங்க மாட்டேன், யாராருக்காது நீ வாங்க, வாங்கிக்கங்கன்ற. நானும் வாங்க மாட்டேன். சரி, அடுத்தது வந்து த லோஹா ஆஃப் இந்தியா, த மெட்டல் ஆஃப் இந்தியா. மெட்டல் ஆஃப் இந்தியாவா? டாடா ஸ்டீல் ஃபேக்டரி. டிசைன் என்னவா இருக்கட்டும், கார் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சாலிட் பில்ட். அதுக்காக கொண்டு போய் அவனை இடிச்சிட்டே இருப்பியா? ஆனா இதுல இன்னொரு மேஜிக் இருக்கு. எந்த டாடா கார் வந்தாலும் அடுத்த 1 வாரம் 10 நாள்ல வந்து இந்த கார் அடிபட்டுருச்சு பாருங்க, நான் சேஃப்டி குவாலிட்டி பாருங்கன்னு சொல்லி பாத்தீங்களா அந்த இன்சிடென்ட்லாம் நடந்துரும். அது டாடாவோட பிஆர் டீம் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணி காரை நுரைக்கிடலாம். அதாவது இருக்கிற சைஸுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ரீம் ஒரு பெரிய சைஸ்ல அதாவது டேங்கர் லாரி அடிக்கிறதே வந்து பெரிய சைஸ் தான். இல்ல அவங்க கிராஷ் டெஸ்ட் வந்து பிசிக்கலா பண்றாங்க, ரோட்ல பண்றாங்க. பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மக்களுக்கு ஒன்று தெரியணும், அந்த ஸ்பீட் டெஸ்ட்லாம் வந்து 64 கிலோமீட்டர் அவ்வளவுதான். அப்படிங்கிறதெல்லாம் அது யார் தெரியுமா? Volkswagen பாய்ஸ்க்கு தான் 5 ஸ்டார் ரேட்டிங் சொல்லிட்டு 200ல போவாங்க. சொன்னீங்க, அதனாலதான் உங்ககிட்ட சொல்றோம் ஸ்பெசிஃபிக்கா. இல்ல மச்சி, ஜெனரலா சொல்றேன், அதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் அந்த ஸ்பீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கார் வாங்கணும், மஹிந்திரா கார் வாங்கணும், ஸ்கோடா வாங்கினாலும் 60 BMW தெரிஞ்சுக்கணும். ஆனா அவங்க கெரியர் நம்ம ஆளுங்க 100 100-120 போய் பறந்துட்டு அங்க அடிச்சா நிக்கண்டான்னு போய் நடிக்கிறது. சேஃப்டி தான். போடுற தந்தி பிரேக் அப்படின்னு அப்படிலாம் அதெல்லாம் ஸ்பீடா போறது ஓகே. இன்னுமே நம்ம ஊர்ல வந்து சீட் பெல்ட் போடாம போறாங்க. அந்த சீட் பெல்ட் சைமை எப்படி கட் ஆஃப் பண்ணலாம், அது வந்து சாஃப்ட்வேர் எடிட்ல ரிமூவ் பண்ண முடியுமா அப்படி தேடுறாங்க தவிர சீட் பெல்ட் போடலாம். இது இருக்குது, அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அவர் வாங்கி போடுவார். இல்லை ஹோண்டா சிட்டியில் அப்படியே கேமரா திருப்புங்க உள்ள வச்சு கிளிப்ஸ் கேம். சரி, டாட்டாவோட ஃபர்ஸ்ட் வண்டி வந்து இண்டிகோ எக்ஸல். இண்டிகோட டாக்ஸி சேம் இந்த டிசைர் மாதிரி பூட் இழுத்து இருக்கும். ஒன்ஸ் அப்பான டைம் ரொம்ப ஃபேமஸான கேப், நல்ல ஸ்பேஷியஸான கேப். பட் ரியர் டிசைன் கொஞ்சம் லோ. சரி, டிசைன் வைஸ் வந்து ஓகே தான். அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு வெளியிலே சர்வீஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா போனதில்லை, அந்த லேயால ஊற்றிக்கலாம். ஆமா, தேங்காய் என்னால சீமனோட ஊற்றி ஊற்றலாம், பெருசாலாம் குறை சொல்றதுக்குள்ள ஒன்றும் இல்லை. அந்த 4 லட்சம் தான், 4 லட்சம் தான் என்ன பண்ண முடியும், வாங்கலாம். ஓகே, ஆக்சுவலி நானும் வாங்க. இன்னொரு கார் எனக்கும் டிசைன் பிடிக்கும், பட் செல் ஆகலை. ஏன்னா டாட்டா வந்து நிறைய இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான். டாட்டா சியரா, அப்புறம் டாட்டா எஸ்டேட் ஞாபகம் இருக்கா, பழைய காரு. அந்த மாதிரி இண்டிகோ மரீனா ரீசெண்டாக வந்த எஸ்டேட், இண்டிகோலேயே அந்த எஸ்டேட்டு ஃபுல் டெயில் லைட்ஸ் மேலேருந்து இருக்கும். அதுவும் வந்து டிசைன்னால தான் நிறைய பேர் வாங்கலை. நிறைய பேர் அதை வாங்குறதுக்கு எஸ்யூவி வாங்கிக்கலாம். பட் எனக்கு அந்த கார், ஐ லைக் த கார். இன்ஃபேக்ட் ரத்தன் டாட்டாவோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கார். ஹி யூஸ் டு டிரைவ் இட் அரவுண்ட். நம்ம ஊரில் வந்து சல்லடை போட்டு தேடினா எங்காவது ஒரு 2 பக்கம் கிடைக்கும். இல்லை, பட் அவரோட மரியாதைக்காக இது நம்ம குட்ல தான் இது ஓகே. இருந்தாலும் நம்ம அக்ரி பண்ணி, இருந்தாலும் ரத்தன் சார், நான் வந்து நல்ல வண்டி, நல்ல வண்டி இருக்கு. வண்டியெல்லாம் குறை சொல்றதுக்கு இல்லை, பட் டிசைன் வைஸ் வந்து பெருசா. சரி, ஓகே. எல்லா எஸ்டேட் வண்டியும் அப்படி தான் இருக்கு, கொடுத்தேன். எல்லா எஸ்டேட் வண்டியும் அப்படி தான் இருக்கு. ஆனால் அந்த வண்டி இருக்கிறது தப்பு இல்லை, அந்த வண்டி இருக்கிறது தப்பு இல்லை. இன்னொன்று வந்து ஒரு லெஜெண்டரி காரை எப்படி ஒரு ஜோக்கராக மாற்றணும். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சிங்கம் பூனை ஆயிடுவேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இட் இஸ் டாடா சுமோ லெஜெண்ட். பாக்ஸி டிசைன் பார்க்க சூப்பராக இருக்கும். பட் சுமோலேயே சுமோ கிராண்டேன்னு ஒன்று விட்டான், ஃப்ரெஞ்ச் டீக்கு மேலே ஆக்சென்ட் போட்டு. அது என்னது, ஏதோ காருக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ். அந்த ஒரு ஜோக்ல விவேக் பலூன் ஊதுவாங்களே, அந்த மாதிரி காரை சுமோ வரைக்கும் ஓகே. இன்னைக்கும் எடுத்து நம்ம ஓட்டலாம். என்ன கிராண்டேவா? கிராண்ட் எல்லாம் சொல்ல, பழைய சுமோ சொல்றேன். சுமோ வந்து இன்னைக்கு ஒரு கலர்லாம் அடிச்சு ஆலாயெல்லாம் போட்டு ஜம்பிள்ட்ரி கலர்ல அப்படியே சூப்பரா இருக்கு. போலீஸ் கேரளா பாய்ஸ் எப்படி மாடிஃபை பண்றாங்க தெரியுமா? பட் கிராண்ட் எல்லாம் வந்து கிராண்டா அப்படின்னு நான் தான் வந்து 30 வயசு ஆகுது. நம்மளோட தமிழ் சினிமாவில் தான் அதிகமாக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிராண்டேவா? கிராண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கிராண்டை பத்தி பேசிட்டு இருக்கோம், 2 பேரும் சுமோலியா இருக்கீங்க. சுமோலாம் தாண்டியாச்சு, கிராண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இல்ல நான் கிராண்டே வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? கிராண்ட் எல்லாம் வாங்க மாட்டேன் மச்சான், வாங்க மாட்டேன். பட் பேட்ல வந்து கிராண்ட் பெஸ்ட். அதாவது அவனே
பேட் அக்லி வேண்டாம் பேட் அந்த வண்டியை பேண்ட் பண்றேன்டா வேண்டாம் எனக்கு பேண்ட் பண்ணிட்டேன். பேண்ட் பண்றியா? பேண்ட் இல்லடா பேடு. நான் பேன் பண்றேன். பேண்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து இன்னொரு டாட்டாவோட இன்னோவேஷன். இந்த கார்ல இருந்த மோஸ்ட் ஃபீச்சர்ஸ் நிறைய சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. டாட்டா ஆரியா. டாட்டா ஆரியா உண்மையிலே நல்ல வண்டி. அந்த ஏடெல்லாம் பார்த்து சில்லறையா தூக்கி வந்து ஏடெல்லாம் பார்த்து சில்லறையா தூக்கி தண்ணிக்குள்ள அப்படி வரப்ப அந்த தண்ணிக்குள்ளயா? ஆமா ப்ரோ அந்த டனலுக்குள்ள வந்து தண்ணி ஸ்பிளாஷ் ஆகும் அதெல்லாம் பார்த்துருக்கு. ஏடெல்லாம் பார்த்துருக்கேன். சூப்பரா தான் இருக்கும். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு அது நான் வாங்குவேன். நான் ஒரு மாதிரி பிடிக்கும். அதே சில டைம் பார்த்தா சூப்பரா இருந்தது, சில டைம் பார்த்தா ஈன்னு தோணும். நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஐ திங்க் அந்த கார் வந்து நல்லா ஏஜ் ஆகல. அது லான்ச் ஆகும்போது எனக்கும் பிடிக்கும். பர்பிள் கலர் லான்ச் ஆச்சு. பட் எனக்கு இப்போ ரீசெண்டாக ரோட்ல பார்த்து என்னடா இப்படி இருக்கு, இது மெயின்டைன் பண்ணல எனக்கு தெரியல. நான் ஒயிட் நிறைய பார்த்துருக்கேன் டிசைனு. பட் உள்ள உட்காந்து 2-3 டைம் உட்காந்து. பட் ஓகே தான், நல்லா தான் இருக்கும். குட். நான் அந்த கார் வந்து பார்க்க மட்டும் செஞ்சிருக்கேன், ஏதோ ஒரு ரேரா. மற்றபடி அது உள்ள ஆனா அவனுக்கு என்னன்னா தெரியாது. அது வந்து அவனுக்கு ஃபெயிலியர் தான் ஆக்சுவலி. அதனால குயிக்கா அடுத்த மாதிரி தானே ஹெக்ஸாக் மாதிரி தான். ஹெக்ஸாஸ் குட். ஹெக்ஸா டிசைன் குட். பேரலல் இன்ஜின் டிசைன் இதெல்லாம் டிசைனும் சூப்பரா ரிசர்வ் சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும்ல. ஆனால் விற்கல, வாங்க மாட்டாங்க. இல்ல அதுவும் விற்கல, அதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவர் வந்திருக்கான். ஐ திங்க் விக்கலோட பாயிண்ட்ல இங்க வந்து கரெக்டா அது விற்க தெரியல. இங்க அது மேபி அந்த இன்னைக்கு பண்ற மார்க்கெட்டிங் அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு பண்ணிடுறாங்களா இல்லை அப்போவே அந்த கார் டேங்க் சரியான சேஃப். அன்னைக்கு கொண்டு லாரியில அடிச்சு சேஃப்டி பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு லாரியில கொண்டே அடிச்சு பாரு ஆரி எவ்வளவு சேஃப்டியா இருக்கு, எக்ஸ் எவ்வளவு சேஃப்டியா இருக்குன்னா வாங்கிருப்போம் பசங்க. அன்னைக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல பவர் கிடையாது. டாட்டா அப்படிங்கறதே வந்து இந்த மாதிரி கார் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. டாடா கார்னா இன்ன வரைக்கும் எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறாங்க? ஏதோ ஒன்று சேஃப் பண்ணிடுவேன். சேஃப்டி லாரியில் ஒன்றே அடிச்சாலும் தாங்கணும்னு நினைச்சா எடுத்துட்டு இருக்காங்க. உண்மைதான். வாங்கிட்டுக்கா இருப்பியா? டாட்டாஸ் பிகம் த பீப்புள்ஸ் வால்வ். சர்வீஸுக்கு போய் என்னால் அழுக முடியாது. சர்வீஸ் பண்ண வேண்டாம். வெளியே வந்து சொந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி 10,000 கிலோமீட்டர் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 இந்தியன் பிராண்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் இருந்து சிவிலியன் பப்ளிக் மாறி இருக்கு. டாடா அண்ட் மஹிந்திரா. அதுல மஹிந்திரா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்தா குவிக்கா சால்வ் பண்ணுவாங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக் மஹிந்திரா லான்ச் ஆச்சுல 9 நிறைய ப்ராப்ளம் வந்தது. இந்த இன்ஸ்டாகிராம்ல எலக்ட்ரிக் வண்டி நடுரோடு நின்று ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. they do it within weeks. டாடா never rectifies it. டாட்டாமா மஹிந்திரா ரெக்டிஃபைஸ் இட். நாங்கள் மாடலே மாற்றிடுவோம். டாட்டாவில் அடுத்த மாடலுக்கு போயிடுவோம். ஜம்ப் அடுத்த மாடலுக்கு போயிட்டே இருக்கும். ஈவன் தாரும் ஒரு மாடல்ல வந்து எனக்கு 20 வேரியன்ட் இருக்கும். உண்மையாக அங்கே இருக்கிற கன்சல் எல்லாம் பாவம் தெரியுமா. இன்ன வரைக்கும் போய் கேட்டால் இருங்க ப்ரோ எனக்கே தெரியல, உங்களுக்கு என்ன வேரியன்ட் வேணும்னு சொல்லுங்க, அந்த வேரியன்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லுவாங்க. என்ன ஸ்டாக் இருக்கும், 23 வேரியன்ட் இருக்கு, செலக்ட் பண்ணி சொல்லுங்க. நான் வந்து இல்லாட்டி வேற ஏதாவது பார்த்து ஃபோட்டோ கையில். அது எப்படி தெரியுமா, நீங்க ஒரு கடைக்கு போய் இல்ல எனக்கு ஒரு 500 ரூபாய் கம்மியா இருந்தா இந்த வேரியன்ட் இருக்கு, 1000 ரூபாய் கம்மி இந்த வேரியன்ட் இருக்குங்க அப்படின்னு. சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியன்ட்ல வந்து டச் ஸ்கிரீன் வராது. இதில் டச் ஸ்கிரீன் மட்டும் வந்துடும். எக்ஸ்ட்ரா 30,000. ஓ இந்த மாதிரி 30-40 வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிடுறாரு. எடிஷன் இருக்கணும்ல, பேரே எடிஷன் தான் வரும். டாபிக் தான் எங்கே போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். டாபிக் தாண்டி எங்கே போயிட்டு இருக்கோம். பட் மஹிந்திரா வந்து கரெக்ட்ஸ் தேர் ப்ராப்ளம் சூன். டாடா ஸ்டில் டசன்ட். அதை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பிடிக்க முடியாது. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஓகே, ஸோ எனிவேஸ் ஆரியாக்கு என்ன கொடுக்கலாம்? குட் ஐடியா. குட் நல்லா தான் இருக்கும். ஓகே, இன்னொரு கார் வந்து ஐ டோன்ட் லைக் த டிசைன். எனக்கு இது ஏன் இருக்குன்னு தெரியல. அதான் ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் டாடா என்ஆர்ஜி. டியாகோட எனர்ஜி இன்னும் இருக்குடா. இப்போ எடிஷன் வந்திருக்கு. டியாகோ எனர்ஜி தானே சொல்றீங்க? ஆமா, இருக்கு. டியாகோ எனர்ஜி வந்து டியாகோ வித் கிளாடிங். ஓ கிளாடிங்ஸ்லாம் வந்து அவர் எஸ்யூவி மாடல் அவரு. ஆமா, அதாவது பஞ்ச் எல்லாம் சும்மா பஞ்சே எஸ்யூவி கிடையாது. பேக்ரவுண்ட் வரைக்கும் கூட போகாது. அது வந்து கிராஸ் ஓவர் சின்ன ஒரு கிராஸ் ஓவர். ஒரு கார்ல கிளாடிங் போட்டிங்கன்னா அது எஸ்யூவி. ஆமா, சைடு பீலிங் 10 ரூபாய்க்கு ஒட்ட வச்சுட்டா அவ்வளோதான் எஸ்யூவி. நாளைக்கே வர அந்த பைக்ல கிளாடிங் போட்டு நம்ம நிறைய வச்சுங்கிற மாதிரி பந்தல்லாம் பார்த்தா அட்ராசிட்டியா இருக்கு. எதுக்கு வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க சார் தெரியாம நிறைய பேர் எடுக்கிறாங்க. தப்பு சொல்ல முடியாது. பட் அது எதுக்கு தேவையில்ல வேஸ்ட் நம்ப வச்சிடறாங்க நீ சொல்ற மாதிரி. அதாவது அது எஸ்யூவி தான் அப்படின்னு சொல்லி அப்போ என் பெரியப்பா வச்சிருக்காரு அந்த மாடல். குறை சொல்லாதீங்க. அவரையும் நம்ப வச்சாங்க. யாரெல்லாம் போய் எடுத்துட்டாரு? அவர் பண்ணல. நான் இங்கே எடுத்தேன். எங்க பெரியப்பாவும் எடுத்துட்டாரு. பெரியப்பா ஓகே. நான் போய் தியாகா தான் எடுக்க சொன்னேன். அவர் அங்க இருக்கிற யாரோ கன்சல்ட் மண்டை கிளவி இதான் அது ஸ்டாக்கா இருந்திருக்கும். கன்சல்டன்ட்க்கு இன்சென்டிவ் போனஸா இருந்திருக்கும். அவன் சார் பை திஸ் சார் ஆக்சரிஸ் ஆஃபர் நிறைய கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி ஏதாச்சும். சார் இது எல்லாமே அக்சசரி சார். பார்த்தீங்கன்னா 15,000 கிட்ட உங்களுக்கு ஒருத்தர் கொடுத்தாலும் எடுத்துருக்கோம். டியாகோ வித் ஃப்ரீ அக்சசரி. நான் ஒரு 2 எடுத்துருக்கலாம். ஏரன்ல போனேன் தெரியல ஒரு மாதிரி தான் வச்சிருக்கேன். இவன் என்ஆர்ஜி சித்தப்பா பாயின்னு போயிட்டு போவா. சரி, அப்போ என்ஆர்ஜி பேட் போட்டுக்கலாமா? சார் பேடா? ஓகே.
நான் வாங்க மாட்டேன். பெரிய பசத்து மாதிரி வாங்கலாம். நான் வாங்க மாட்டேன். 500 வாங்கிட்டா இது மாதிரி தடுக்கலாம். என் பெரியப்பா இதை பார்த்தாருன்னா டென்ஷன் ஆயிடுவார். அவர் யூடியூப்ல பார்க்க மாட்டார். அவருக்கு என்ன டேக் பண்ணி அனுப்பிச்சு விட்றேன். இன்னொன்று வந்து வில் இங்கே டெலிட் பண்ணிடுவேன். வில் மூவ் டு ஜப்பனீஸ் டயோட்டா. ஃபேவரட். டயோட்டா வந்து எல்லா டிசைனும் நல்லா தான் கொடுத்துருக்கு இந்தியாவுக்குள்ள. அந்த ஸ்டில் ஃபியூ டிசைன்ஸ் தட் ஆர் கான்டெம்ப்ளேட்டிங், ஸ்டார்டிங் வித் இட்டியோஸ் லீவா. இட்டியோஸோட செடான் ஓகே, அதோட ஹேட்ச்பேக் இன்னுமே கொஞ்சம் நீ வேணா குறை சொல்லிக்க. நான் கேரளா கூட்டு போய் அந்த வண்டியை வேற மாதிரி மாத்திப்பேன். கேரளா பாய்ஸ் எல்லா வண்டியும் அதான் அந்த வந்து கேம் போற எங்கேயும் மாத்திக்கலாம். அந்த அளவுக்கு அந்த வண்டி எட்டியோஸ்லி என்ன பேடு சொல்றாரு இவரு. அவர் சொல்லுவார். இப்போ பாருங்களேன், அவர் இந்த கதை சொல்லுவாரு. சொல்லுங்க ஏதாவது சொல்ல ரெடி பண்ணி. see the design is weird. அது சொல்ல வரேன். ஈவன் ஐரன் ராய்கல்ல வியர்டா இல்ல. வியர்டா எங்க வியர்டா அந்த வண்டி வியர்டா இல்ல. சரி இப்போ குட்லாச்சு போட்டுக்கிறேன். குட்ல தான் போடுறேன். இதுல தான் போடும். ஆமா சரி, அந்த காருக்கு எந்த மைனஸ்? இப்போ இந்த காருக்கும் அடுத்த காருக்கும் ஆர்கியூ பண்ண போறீங்களா? நீ சொல்லு பாப்போம். டிசைன் மட்டும் நீ சொல்றது நம்ம இப்ப இது சொன்னனால அவன் சொன்ன வந்து பாயிண்ட் நிறுத்திட்டான். சரி, அடுத்த காருக்கு வர டொயோட்டா கார் டிசைன் மட்டும் வெல்ஃபயர். அது வித்தா இருக்கு பட் லென்த்தா இல்ல. அந்த காஸ்ட் வந்து டிசைன்ல இன்னும் ரொம்பவே பெட்டரா பண்ணுங்க. மெயினா அந்த ஃப்ரண்ட் ஆமா ரியர் கீழே ரியர் பாத்தீங்க ஒரு மாதிரி மாறுதான் இருக்கும். பட் மெயினா அந்த ஃப்ரண்ட் ஓப்பனா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் கொரியர். ரொம்ப ஓப்பனா இருக்கும் ஃப்ரண்ட். ஏன்னா அந்த பிரைஸ் ரேஞ்சில் காருக்கு வந்து அந்த சப் 4 மீட்டர் அது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அண்ட் 1.6 கொடுக்குறவங்க 1.7 1.8 கூட கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் டிசைனை நல்லா இந்த மர்சிடிஸ்ல ஒரு வேன் வரும் தெரியுமா, வி கிளாஸ், அதெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு வரும் தெரியுமா, ஃபோக்ஸ் வேகன்ல ஒரு வேன், இட்ஸ் கால்ட் அ ஃபோக்ஸ் வேகன் டிரான்ஸ்போர்ட்டர். இது சூப்பரா இருந்துச்சு. இந்த வண்டி இது இங்கே இருக்கு, 2 பிரைவேட் இன்புட். இட்ஸ் கால்ட் ஃபோக்ஸ் வேகன். ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர்ல இருக்குல்ல. அப்போ இதுவும் வேன் தான். ஆனா இதோட டிசைன் எப்படி இருக்கு அப்படி, இதுவும் பிளாக்ல அப்படியே ஸ்டைல்த் ஒரு மாஃபியா கார் மாதிரி இருக்கும். பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து டிசைன்ல 10 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டு டிசைன் பண்ணிருக்கலாம்ல. ஐ திங்க் அது ஏதோ ஹாஃப் ஹார்ட்டட் இருக்கிற கம்ஃபர்ட்டை வச்சு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஈவன் வெல்ஃபயர்ல எனக்கு கம்ஃபர்ட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா, டிரைவர் அண்ட் டிரைவர் பக்கத்துல இருக்க சீட் ஆர் நாட் கம்ஃபர்டபுள். சென்டர் 2 சீட்ஸ் சூப்பர் கம்ஃபர்டபுள். ரியர் சீட்ல மனுஷன் உட்கார முடியுமா? வெல்ஃபயர்ல லாஸ்ட் ரோ இருக்கு. இட் ஃபீல்ஸ் லைக் அடாப்டட் சில்ட்ரன் பின்னாடி உட்கார வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்ல உட்காருங்க. ஸோ ஐ டோன்ட் நோ. மோஸ்ட்லி அதெல்லாம் அந்த 7 சீட்டர் கேட்டகரின்னு போகும்போது அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 1-2 கார்ல எதிர்பார்க்கலாம். ஸ்டில் இனோவால எப்படி 3 ரோலையும் கம்ஃபர்ட் கொடுக்க முடியுது, ஏன் வெல்ஃபயர்ல கொடுக்க முடியல? ஐம் கோனா கால் இட் அக்லி. இனோவால 3 ரோமே கம்ஃபர்ட் இருக்கா? கம்பேர்ட் டு அதர் கார்ஸ் இந்த மாறாமா அந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, what do we do with this? I say ugly. Good da. You'll buy a welfare. அவர் செலிபிரிட்டிடா, அவர் குட் வாங்குவாரு. ஆமா, நான் பேட் சொல்லுவேன். சரி, ugly பேடா. ஏன்னா கம்ஃபர்ட் இருக்குல்ல, டிசைன் மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். டிசைன் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே தான் ஃபர்ஸ்ட் இயர்லாம் வச்சிருக்காரு, அதனால ஓகே தான். அவன் முன்னாடி டிசைன் பண்ணிட்டு அக்லின்னு. ஓ சரி, ரைட். இன்னொன்று வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ப்ரைஸ். இது இந்தியாவில் ப்ரைவேட் இம்போர்ட் நிறைய வந்தது. தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் த டொயோட்டா ப்ரைஸ் ஹைப்ரிட் வண்டி. நல்லா இருக்கு மச்சி. டீசன்ட். நல்லா இருக்கா? டீ இந்த நிசான்ல அந்த லீஃப் இது நல்லா இருக்கா? இது நல்லா தான் இருக்கு. இது ரியர்லாம் பார்த்துருக்கியா? இது நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இது வாங்குவியா? நல்லா தான் இருக்கு. வாங்குவியா? நான் வாங்க மாட்டேன். இப்போதான் எனக்கு ஓகேவா இருக்குப்பா. நீ வாங்குவீங்க? நல்லா தான் இருக்கு ப்ரோ. நல்லா வாங்குவேன். டிசைன் நல்லா. நீ அந்த டிசைனை வந்து எப்படி சொல்றேன்னா வந்து நிறைய பேர் டிசைன் இஸ் சப்ஜெக்டிவ் பட் இன்டீரியர்ஸ் ரொம்ப டிசைன் இஸ் சப்ஜெக்டிவ் பட் ஏன்னா எல்லாம் ஏதோ நீ சொன்ன டிசைனை மட்டும் தான் பத்தி பேசுறேன்னு. இன்டீரியர் டிசைன் நான் இன்டீரியர் பேசாத. இன்டீரியர் டிசைன் சொல்லி கூப்பிட்டு வரல ப்ரோ. என்ன வெளி டிசைன் தான் சொல்லி கூப்பிட்டு. எக்ஸ்டீரியர் டிசைன் எனக்கு பிடிக்கல. பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே தான். பேட் எனக்கு குட். எனக்கு டிசைன் பிடிச்சிருக்காது. தம்பி ஒரு புக்கிங்க போடுங்க இவருக்கு. சரி, அடுத்தது they're moving to the favorite car of Srinath, Volkswagen. ஐயோ சூப்பர். Volkswagenல எனக்கு ஒரு பாயிண்ட் பேசோண்டா என் தலைவர். சொல்லு. ஏன் இப்பெல்லாம் க்ளோஸ் வரீங்க? எனக்கு கொஞ்சம் பேக்ல Volkswagen அம்மையோ எதுக்கு பண்ணாங்க? ஃபேமஸ் இந்த டிசைன் மாதிரி தான். பின்னாடி ஒட்ட வைக்கணும். அது மெயின் இந்தியன் மார்க்கெட். போலோ ஹேட்ச்பேக். ஆமா, போலோட செடான் வென்டோ. ஓகே. அப்போ அம்மியோ என்ன? அம்மியோ வந்து அதுக்கு நடுவில் இல்ல. இப்போ அவங்க வந்து அந்த காம்படிஷன் வைஸா போயிடலாம். ஒரே வண்டி வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க.
ஒரு வண்டி வந்து ஹேட்ச்பேக், ஒரு வண்டி செடான், ஒரு வண்டி கட் பண்ணி சப்போஸ் அந்த காம்படிஷன் வண்டி தேவைப்பட்டுச்சு, அதுக்கு ஆமியோ கொடுத்தோம். அதனால கொடுத்துருவீங்க. ஆமா, அது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கண்ணா. ஓகே, போலோல டீசல் ஆட்டோமேட்டிக் கிடையாது, அம்மியோல டீசல் ஆட்டோமேட்டிக். ஆமா கொடுப்போம். நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம், நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணோம். ஆமாம், ஏன்னா இது Volkswagen. ஆமாம், ஏன்னா Volkswagen இல்லை அப்படியே அது மேலே ஓகேன்னு சொல்ல முடியும். ஃப்ரண்ட் அதோட டிசைன் நல்லா அழகா போல மாதிரி ஓடுது. ரியர் போக போய் அப்படியே அப்போ முன்னே அதாவது எப்படி தெரியுமா இருக்கும் டிசைனு, வெண்டோவே கொஞ்சம் எட்டி வச்ச மாதிரி இருக்கும். வெண்டோட பூட்டே கொஞ்சம் எட்டி வச்சு உள்ள தள்ள மாதிரி இருக்கும். கொஞ்சம் அமைக்கி விட்டாங்க. ஆமாம், அது பேட். நான் வாங்க மாட்டேன். நான் வாங்க வெண்டாவும் வாங்க இல்ல, நான் வாங்க வெண்டோ வாங்க போல வாங்க எல்லாமே வாங்க. ஆமாம், ஏன்னா குட்ரா, ஏன்னா இவன் போல வச்சிருக்கான். குட்ரா தீய சக்தியா நீ. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்க நல்லா இருக்குல்ல. நான் அப்ளை சொன்ன மாதிரி தான், ஃப்ரண்ட்ல இருந்து மட்டும் போட்டோ போட்டுருந்தேன். தெரியுது. நீ வாங்குவியா? வாங்க வேண்டாம், நான் வாங்க மாட்டேன். நானும் வாங்கி நான் போல வெண்டோ வாங்குவேன். கான் பை அமி, எங்களை கன்வின்ஸ் பண்ணு. நானே வாங்கிக்கணும், நல்லா இருக்கும். இல்ல எப்படி கன்வின்ஸ் தெரியுமா? Volkswagen எப்படி கன்வின்ஸ் பண்ண தெரியுமா? ஒரு ஸ்டாக் வண்டி இருக்கு, 2 லட்சம் ஆஃபர் இருக்கிறோம். எப்போ போலோ 2 லட்சம் நான் சொல்றேன்னு கேளு. போல கொடுக்கல, அம்மியோக்கு 100% கொடுத்துருப்பாங்க. இன்னும் இப்போ ஒரு வண்டி சொல்றேன், அதுக்கு 2 லட்சம் ஆஃபர் கொடுத்து தான் வித்தாங்க Volkswagenல. போலோ கிராஸ். நாளைக்கு வேலைக்கே வளர்க்கலையே சொல்லுடா. போலோ கிராஸ், டியூட்டி பண்ணல. போலோ கிராஸ், போலோ கிராஸ் நல்லா தான் இருக்கும். எனக்கும் போலோ கிராஸ் ஓகே தான். நான் வாங்க மாட்டேன். ஐ வில் பை. ஆனா அதுல என்னன்னா லிமிடெட் கலர் நினைக்கிறேன்ல. ஆமா, அண்ட் அது வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான், கிளாடிங்க சில்வர் அடிச்சிட்டான், காரோட கலர். இட் லுக்ஸ் குட். பட் அந்த நார்மல் ஷோரூம்ல வரும்போது பாடி ஒரு கலர், கிளாடிங் ஒரு கலர். ஆன் போலோ டசன்ட் லுக் குட். நார்மல் போலோ இஸ் a very beautiful car, பட் போலோ கிராஸ் அந்த பிளாக் அண்ட் பாடி கலர் டசன்ட் லுக். அது வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் குட் டிஃபரெண்டா இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, பட் கார் ஓகே. கலரை வச்சு நீ சொல்லாத, டிசைன் மட்டும் சொல்லு. எனக்கு பிடிக்கல. ஐ ஒன்ட் பை. ஓகே, எனக்கு அந்த வண்டி வாங்கி வச்சிருக்காங்க, பட் நான் வாங்க மாட்டேன். டிசைன் அது ஓகே தான். வாங்குனீங்களா வாங்க மாட்டீங்களா? ஒவ்வொரு போலோ போலோவை கண்டிப்பா போலோ கம்பேர் பண்ணா போலோ கிராஸ்ல வாங்க மாட்டேன். ஆனா வந்து அதனால தானே போலோ கிராஸ் விற்கல. ஏன்னா போலோ கிராஸ் வாங்குறவன் ஒரு 50,000 ரூபாய் கம்மியா போலோ வாங்கிக்கலாம்ல. விக்கல. இப்போ வந்து நீ i20ல கிராஸ் சென்ஸ் ஆக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்தது, அதெல்லாம் எதுவுமே போல. கிராஸ் இங்க எதுவுமே இல்ல, இங்க வந்து கிராஸ் இருக்க மாட்டேன். கிராஸ் இருக்க மாட்டாங்க. டிஜேமே அவன் என்னப்பா புதுசா ஒன்றும் பண்றது இல்லையே. என்ன கிராஸ் சைடு கிளாட் ஆடிட்டு இருந்தானே, அதனால வந்து பெருசாலாம் டிசைன் அவ்வளோதான். ரூஃப் ரேஸ் கிளாடிங் கழட்டு பார்த்தீங்கன்னா ராஜா வேற மாதிரி இருப்பான். சரி, பேட் போடுறேன். பேட் பேட் பிகாஸ் யூ won't buy it. நான் வாங்க மாட்டேன். ஓகே, இன்னொரு வந்து வாங்க மாட்டேன். யாமியை கூட வாங்கினா நான் போலோ கிராஸ் வாங்க. இன்னொன்று வந்து we are going to another German favorite, Skoda. ஸ்கோடால லாரா. ஜெர்மன் இல்ல அது, சரி செக், பட் இட்ஸ் பிகம் ஜெர்மன் தான். இன்னும் அவனை நம்ம கூட சேர்ந்து நீங்க நாங்களும் ஒன்றுவானுங்க. இப்போ ஒன்று தானே ஆயிட்டாங்க. இருந்தாலும் அந்த இங்கு பிறந்து வந்தோன்னு ஒன்று இருக்குல்ல. சரி, லாரா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன் லாரா லுக்ஸ் குட். ஃபர்ஸ்ட் ஜென் லாரா யாருக்கும் அது ஞாபகம் இருக்கா? சுத்தமாக ஞாபகம் இல்லை. நான் காமிக்கிறேன். ஏன்னா அது இன்னொரு ரொம்ப கம்மி தான். நம்ம பார்க்கறதுல செகண்டு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஜென் லாரா. ஹெட்லைட் அழகிற மாதிரியே இருக்கும். இட் வில் பி லைக் கார் இஸ் கிரைங். லாரா வந்து பிடிக்கும். இது நல்லா இருக்குடா. திஸ் லாரா, இந்த லாரா, இந்த கிரைன் ஹெட்லைட் லாரா நல்லா இருக்குடா. இன்னும் கிரை இதுக்கெல்லாம் நான் பேர் வச்சே நான் பார்த்தது இல்லைங்க. இந்த ஹெட்லைட் இது அழகிற மாதிரியே இல்லைங்கடா. பேர் செட் பண்ற சொல்லி வந்து இது எப்படி இருக்கு? இந்த லாரா எப்படி இருக்கு? சரி, இந்த இல்ல, இது அந்த லாரா எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்னால நல்லா தான் இருக்கும். மோசம்லாம் சொல்ல முடியும். சூப்பரா. நான் வாங்க மாட்டேன். இல்லை நான் வாங்க வேண்டாம். பேட் டிசைன் கைஸ். எனக்கு பிடிச்சிருக்கு. பேட் டிசைன்லாம் கிடையாது இஸ்லாம். சூப்பரா இருந்துச்சு, நல்லா தான் இருக்கு. அது போய் குட்ல போடுறதா? ஆமா, நான் போடுவேன். குட்ல போடு. நீ போட வேண்டாம், நாங்க கூட உண்மையிலே ஆபீஸ் ஒருத்தர் வச்சிருக்காரா, அந்த அலாய்ஸ்லாம் போட்டு வண்டி பக்கா சூப்பரா டிசைன் வைஸ்லாம் சூப்பர். எங்க ஏரியாலே ஒருத்தர் வச்சிருக்கிறது. ரைட், அடுத்த ஒரு ஸ்கோடா. இது யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. இது கரூக்னு ஒரு கார் விட்டாங்க, தெரியுமா? ஆமா, கரோக் நல்லா தான் இருக்கும். ஆனா நிறைய இடத்துல யாருமே பார்க்க முடியாது. அதாவது ஸ்கோடால கரோக்னு ஒரு வண்டி வந்துதான் நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் இன்னொரு மேட்டர் இருக்கு. Volkswagenல இது வந்துச்சுல, டீராக் வந்துச்சுல. டீராக் லுக் குட். டீராக்கும் கரோக்கும் ஒட்டுக்கா தான் இருந்துச்சு. ஆனா டீராக் இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் அது ஏன் டீராக் அண்ட் கரோக் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க தெரியுமா? போத் ஆஃப் தெம் were CBUs. அது எதுக்கு லான்ச் பண்ணாங்க தெரியுமா? ஏன்னா அங்க வித்து முடிச்சிட்டாங்க. அந்த வண்டி இல்ல, கிடையாது. போர்ட்ஃபோலியோ வண்டி இல்லையே. சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸா? கிடையாது. they launched it as a halo product. எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் இந்தியா வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் ரன் பண்ணுவாங்க. ஸோ சம் பீப்புள் டூ அ டெஸ்டிங். இப்போ மஹிந்திரா பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ்லேருந்து ராஜஸ்தான் வரைக்கும் தார் ஓடும் கேமஃப்ளாஜில், அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஜெர்மன்ஸ் தி கிவ் அ காரன்சி. அது என்ன இன்ஜின்? அது இட் 1.58 SI DSG. அது எதில் இருக்கு? வர்ஷஸ் அண்ட் ஸ்லாவியா, குஷாக் அண்ட் டைகோன்ல இருக்கு. ஸோ அந்த இன்ஜினோட டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் தான் அந்த கார்.
they got it under India as I think 1000 units import பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 1000 units கூட 1000 units T-Rock to sell and see இது பப்ளிக் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இந்தியா கிளைமேட்க்கு எப்படி செட் ஆகுது, அந்த இன்ஜின்ல என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், அது லோக்கலைசேஷன் எப்படி பண்ணணும், தட் வாஸ் தேர் லேர்னிங். நீங்க டெஸ்ட் சப்ஜெக்டை வச்சு பிராண்ட் லேர்ன் பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு அவங்க வர்ச்சஸ் அண்ட் ஸ்லாவியா அது வந்து இன்ஜின்கா இருக்கலாம், பட் அடிஷனலாக பாடியா. பட் கரோக் இல்ல கரோக் நல்லா தான் இருக்கும், பட் கம்பேர்ட் டு T-Roc வந்து ஐ வுட் பை கரோக். ஏன்னா யூஸ்ட்ல ரொம்ப சீப்பா கிடைக்கும். பவர் மேபி கண்டிப்பா பவர் கிடைக்காது. T-Roc கிடைக்காது. T-Roc ஓகே, பட் நம்ம இங்க பேசுற கரோக் வந்து டிசைன் வைஸ் ஓகே தான். குட் ஐ வுட் பை. குட் உங்க ஒப்பீனியனுக்காக போட்டேன் ஐ வுட் பை. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மை ஃபேவரட். இந்த பிராண்ட்ல நிறைய எனக்கு பேச வேண்டியது டாபிக்ஸ் இருக்கு. ஸ்கோடா அவ்வளோதானா? சூழல்ல அவ்வளோதான். ஸ்கோடா வேற எட்டிலாம் இருந்தது. எட்டி நல்ல டிசைன் தான், நல்ல டிசைன் தான். அதில் கேட்டிருக்கலாம், நான் நல்லதுன்னு சொல்லியிருப்பேன்ல, அதுக்காக கேட்டேன். எட்டி அவ்வளோதான், வேற எதாவது இருக்கா? அவ்வளோதான், வேற எதாவது. யூ கைஸ் கேன் கிவ் மீ இஃப் எனி கார். அவ்வளோதான், நான் என்ன லான்ச் பண்ணது 5 கார். அவ்வளோதான். ஓகே, அடுத்த பிராண்ட் சூப்பர் பிராண்ட் Hyundai. வாங்க ராஜா வாங்க. பத்தி நிறைய பேசணும்னு ஃபோர்ட் பத்தி சொல்ல போறோம். இல்ல ஃபோர்ட் அதுக்கு நிறைய ப்ரோமோட் பண்ணலாம். ஃபோர்ட் ஃபேன் பாய். ஃபோர்ட்ல ஒரு கெட்ட டிசைனும் கிடையாது. அப்படியே ஓகே. சொல்லி தான் இருக்கிற எல்லாருக்கும் சேல் பண்ணிட்டான் ஃபோர்ட். இருக்கு. சரியா? இது ஃபோர்ட் வரும். இல்ல ஃபோர்ட் வரும். இப்போ Hyundaiல ஃபர்ஸ்ட் வர கார் ஒரு வெரி டேஞ்சரஸான கார். அதோட நேம் மட்டும் தான் டேஞ்சர், கார் சும்மா தமாசு. ஆரா ஜி ஆரா. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு வைப் இல்லை. இதுக்குதான் ஆறாங்கிறதே ஒரு குட் வைப் இல்லையா? ஆறாங்கிறது என்ன ஒரு குட் வைப். இந்த பேர் வச்சாச்சு கார் வாங்குவாங்கன்னு வச்சிருப்பாங்க. பட் அது வண்டி பேட் வைப், ரொம்ப இம்பார்ட்டண்டா, ரொம்ப பெருசா. ஆனா இன்னைக்கு வந்து டிசைன் பார்க்க முடியாது, பட் இன்னைக்கு டாக்ஸி செக்மெண்ட்ல சூப்பரா போயிடும். டிசைன் தான் நம்ம பார்க்குறோம். டிசைன் தான் நம்ம பார்க்கலாம், பட் டிசைன் பெருசா. டாக்ஸிக்கு போதா நீ யூஸ் பண்ணி டெயில் லாம்ப்லாம் சூப்பரா இருக்கும், பட் அந்த கார் செட் ஆகல. எதுவுமே செட் ஆகும். அது ஸ்பாயில் லெவலில் கொடுத்தாங்க தெரியும். ஆமாமா, அதெல்லாம் பேசாதீங்க. ஐ திங்க் நியோஸ் லுக்ட் வெரி கியூட், பட் அதே ஃப்ரண்ட் அண்ட் செடான் செட் ஆகல. ஐ திங்க் பேட். எல்லா பிராண்ட்லயும் அதான் பண்றாங்க போல. ஒரு நல்லா இருக்கிற காரை இல்ல, ஏன்னா ஒரு 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 ஹேட்ச் பேக்கா டிசைன் பண்ணிட்டு அதை செடானா மாத்த முடியாது, கொஞ்சம் ரீவொர்க் பண்ணுவோம். ஐ திங்க் தி ஒன்லி பிராண்ட் தட் வாஸ் சக்சஸ்ஃபுல் ஃப்ரம் ஹேட்ச் பேக் டு செடான் வாஸ் அமேஸ். பிரியோல இருந்து அமேஸ் மாத்தும் போது அமேஸ் லுக் ப்ரொபோர்ஷனேட். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி இருந்தது, கட் ஆஃப் பண்ண மாதிரி தெரியல பெருசா. பிரியாவோட பேக் சைடு வந்து நல்லா இருக்குது, அதனால தான் வந்து பிரியோ வாஸ் பியூட்டிஃபுல். மாருதி ஓகே, நீ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓகே, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. செகண்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் டிசைர்லாம் நல்லா தான் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஜென் தான் நம்ம சொன்னோம். சரி, ஓரா பேட் நான் வாங்க மாட்டேன். நானும் வாங்க மாட்டேன். பேட் யாரோ அங்கிள் கிட்ட. செகண்ட் இஸ் அனதர் வெரி இன்ட்ரெஸ்டிங் கார். இந்த கார் எனக்கு சோப்பு டப்பாவோட பெரிய அண்ணன். இது பெரிய எக்ஸ்டர். ஏமாந்துட்டீங்களே மக்களே, ஏமாந்துட்டாங்க. ரொம்ப செம எஸ்யூலாம் சொல்லி அதை கொடுத்தாங்க. அது வண்டி வரப்போ சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு விற்கிறதுக்கு ஆள் தேடணும். ஆமாம், அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பேக் ஆள் தேடணும், வாங்கினவும் ஆள் தேடணும். பேட்டியாக இருந்துச்சுன்னா தான். ஆக்சுவலி இந்த காரை பற்றி பேசுறதுக்கே எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் இல்லை. இது இல்லை, ஏன் வாங்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஓகே, அடுத்தது வந்து இல்லை அது ஒரு மெயின் மேட்ரு இருக்கு. அந்த டிசைன் விட்டுறலாம். அந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ்க்கு பேடி ஷிஃப்டர் கொடுத்தானுங்கல்ல. அப்படியா? ஆமா, தெரியாது உனக்கு? கியர் பாக்ஸ்க்கு பேடி ஷிஃப்டர் தானே, அதுவும் ஒரு எக்ஸ்டர் எஸ்யூவிக்கு. ஆமா, அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எஸ்யூவிங்கிறது நல்லா அழுத்தி. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட். ஆமா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இன் செக்மெண்ட். இதுக்கப்புறம் யாரும் கொடுக்க மாட்டோம். ஏஎம்டியே ஏன்னு தெரியாது. இல்ல, அந்த இது நிறைய பழக்கம் இருக்கு. ஐஎம்டி கொடுப்பாங்க, அதுவும் ஐஎம்டி சின்ன வண்டியில கொடுத்தா பரவாயில்ல. IMT they'll end up giving in venue கொடுத்தாங்க. கியா செல்டாஸ்ல கூட கொடுத்தாங்க. எல்லாத்துலயும் ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனா அந்த வண்டியில அந்த இது மட்டும் தாங்கிக்க மாட்டான்டா. ஏஎம்டி கியர் பாக்ஸ்ல பேடி ஷிஃப்டர் கொடுத்தா வாழ தாங்காதியா. நீங்க போய் பாருங்க, மனசு விட்டுருவாங்க. அது சில பேர்லாம் எக்ஸ்டெண்டர்லாம் போட்டிருக்காங்க பேடி ஷிஃப்டர்ஸ்க்கு. கை எத்தனை உங்களே பார்த்து. சரி, அடுத்தது வந்து 2 generations ஆஃப் வர்ணா. ஒன்று வந்து வர்ணா டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று விட்டாங்க, தெரியுமா? வர்ணா டிரான்ஸ்ஃபார்ம் தெரியாதா? ஃப்ளூயிடிக்கு தெரியும். ஃப்ளூயிடிக்கு நடுவில் தான் தெரியும். ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் நடுவில் கிரில்ல மட்டும் வேலை பார்த்து விட்டாங்க. வர்ணா டிரான்ஸ்ஃபார்ம். கரெக்ட். கிரில் ஹெட்லைட் டெய்ல் டிரான்ஸ்ஃபார்மா? ஆமா, இது வந்து ஃப்ளூயிடிக்கு. இது வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாக் இருந்துச்சு, அது மாத்தினாங்க. எனக்கு இது ஏன் பண்ணாங்க, இந்த இந்த சில்லறத்தன வேலை ஏன் பண்ணாங்க? இல்ல அது கொடுக்கணும்ல. எத்தனை வருஷம் லோகேஷ் பெருசா உள்ளும் அந்த அளவுக்கு ஐ வில் நாட் பை. ஓகே தான். அண்ட் இன்னொன்று வந்து இப்போ இருக்கிற வர்ணா கியூப்லைட், அதான் நீயே சொல்லிட்டு முடிஞ்சு. அடுத்த நெக்ஸ்ட் யூ பை. இல்லைண்ணா இப்போ இருக்க வர்ணாவா? ஆமா, பை பேட். இப்போ இருக்க வரனா மேபி ஐல் பை ஃபார் இன்ஜின். சரி, பேக்ல போட்டுக்கலாம். சரி, அடுத்தது வந்து ஆக்சென்ட் வைவா. அப்படியும் பேசுறான், இப்படியும் பேசுறான். 2 பக்கம் பேசுறான். அந்த பேசிக்கிறான்.
ஆக்சென்ட் வைவா. சரி அந்த வெர்னாக்கு பாயிண்ட்டு பேடு தானே? பேடு தான். பேடு தானே? பேடு தானே. அக்லி சொல்கிற அளவுக்கு இல்லை. நல்லா தான் இருக்கு. பேட் நான் வாங்க மாட்டேன். இல்லை ஆக்சென்ட் வைவா. எக்ஸென்ட் அப்படியே ஒரு கார் இருக்கா என்ன? ஆக்சென்ட் வைவா இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் இருந்துச்சு பார்த்துக்கோ நாங்கள். நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலோட எம்டி இருந்தாங்க. இவன் யார் யார் வண்டி வச்சு எல்லாம் குத்து கொடுக்குறாங்க? அவங்க எல்லாம் பெரியவங்க. பக்கத்து வீடு வச்சிருக்கான், சித்தப்பா வச்சிருக்கான், அவங்க வச்சிருக்கான். பார்த்தீங்களா இதை பற்றி நல்லா தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவன் நான் வீடியோ பார்க்கும்போது என்னது நம்ம வண்டி பற்றி இப்படி பேசி போட்டீங்க அப்படின்ட்டாங்கன்னா அதனால ஓரளவுக்கு 2-3 வண்டிக்கு மட்டும் சரி நல்லா தான் இருக்குன்ட்டு. ஆக்சென்ட் வைவா நோ. ஐ வில் நாட். ஃப்ரண்ட் எல்லாம் ஓகே தான், ரியல் மட்டும் தான். ஸோ 2 கலந்து தான் குட்டா. இல்லை பேட் பேடு தானே? வில் நாட் பை சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. பட் எனக்கு ஒரு வண்டி மட்டும் உங்களுக்கு காமிக்கணும். ஹுண்டைல ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை விட்டாங்க சரியா 90s. அதோட பேரும் வந்து ஹுண்டாய் கூப்பேன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஆமா, ஹுண்டாயில வந்து கூப்பேன்னு மட்டும் பேரை கொடுத்து விட்டு. இப்போ இருக்கிற ஹுண்டாய் கூப்பே சூப்பரா இருக்கும். ஆனா அப்போ இருந்த ஹுண்டாய் கூப்பே வந்து நம்ம அது கண்டிப்பா அது பார்க்கணும். அதை பார்த்து அதோட ரிவ்யூ நம்ம சொல்லணும். ஸோ திஸ் இஸ் த ஹுண்டாய் கூப்பே. அப்பா வாங்க ப்ரோ கிளம்பலாம். என்னது ஆல்ஃபா ரோமியோட குழந்தைங்க லைட் தூங்கும் போது குழந்தைங்க சாப்பிடும் போது சாப்பிடலாம். இது பார் ஹுண்டாய் கூப்பே பார் அப்படின்னு சைடில் தான் பார்க்குற அந்த பழைய பார்க்குற மாதிரி இருக்கு. பெரிய அந்த சைடில் அந்த மாதிரி வரும். ஃப்ரண்ட் பாரு, ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னு. ரியரு படுத்துவோம் நான் சொல்றேன். அந்த குழந்தைங்க சாப்பிடலாம். இது பார் கூப்பே பார். இந்த பேசிக் இந்த கார் கேம் எல்லாம் வெரி பேசிக் காரா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. இது போய் ஸ்போர்ட்ஸ் கார்னு விட்டாங்க 90. என்ன இன்ஜின் இருக்கா அதாவது தெரியுமா? இதுக்கு வந்து இது 2 லிட்டர் பெட்ரோல் நார்மல் இன்ஜின் தான். அப்போ ரன்னிங் இன்ஜின் தான் போட்டு விட்டாங்க. 2 லிட்டர் பெட்ரோல், 1.8 லிட்டர் பெட்ரோல். கடைசியா போகும்போது 3.6 பெட்ரோல் வந்தது. உண்மையா பண்ணா யா தூங்கிட்டு இருக்கும்போது அடைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அக்லி கீழே ஏதாவது இருக்குன்னா தோண்டி போமா. இது வந்து இந்த பொம்மை கார்ல கூட இழுத்து விட்ட போகல முன்னாடி. அதுல கூட நம்ம டிசைனா நான் பார்க்க கூட நான். பட் இது வந்து இந்தியாவில் இல்லாதனால அது ரேட்டிங் கொடுக்கல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ கைஸ் திஸ் கார். இந்த ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு. பட் எஸ், அடுத்தது வந்து ஹுண்டாயோட கசன் ஏ தூ நே கியா கியா. கியால இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு கார் எனக்கு டிசைனும் புரியல, எதுக்கு விட்டாங்களும் புரியல. புரிஞ்சு இதுக்கு பாரதன் கப்பு அவன் தான் சைரஸ் தெரியும். அது வேற மினி டிஃபெண்டர்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து நல்லா தான் இருக்கு. நம்ம ஊர்ல அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அஸ்லாமா நல்லா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா தான் இருக்கு. சி ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு. இதே வழி ஃபாரின்ல ஒன்றா பார்க்க அழகா இருக்கா? இல்ல அங்கேயும் இல்லையா? இல்ல அங்கேயும் இல்லையா? எனக்கு டிசைன் வைஸ் இந்த வண்டி பார்க்க பிடிக்கல. இன்டீரியர் சூப்பரா இருக்கு, ஸ்பேஸா இருக்கு, வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆல் ஆஃப் தட் இஸ் ஓகே. ரியர் ஒரு மாதிரி இருக்கு, ஃப்ரண்ட் ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் அது வேற டிஃபெண்டர்னு வேற சொல்றாங்க, பிளாக் கலர்ல எடுத்துட்டு. பட்ஜெட் டிஃபெண்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வடக்கன்ஸ். அவனை அந்த டிஃபெண்டர் வந்து போட்டோலோட பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால ஐ வாண்ட் டு கிவ் இட் அக்லி. அது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அவ்வளோ எக்ஸ்ட்ரா பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகிட்டாங்களோ? இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இல்லை 3D கியா சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரா பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. ஆமாம் ஆயிருப்பாங்க. இல்லை ப்ரோ, சான்சஸ் இருக்கு. இல்லை ஆக்சுவலாக அந்த கியா வந்து கொஞ்சம் ஓவர் டிசைனாக போயிட்டு இருக்கானு. ஓல்டு டிசைன், ஓவர் டிசைன். நான் சொல்றது 2050 என்ன வந்து பண்ண முடியுமா? ரொம்ப ஃபீச்சரிஸ்டிக். ஆமா, அது வந்து பழச தெரியாதுல்ல. அது வந்து இப்பவே வந்து பண்ணி அன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ எதற்கு இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான் கியா. பேட் அக்லி வாங்கலாம். நீ தானே சொன்ன இப்போ உள்ள கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கு அப்படியே. பட் கார் ஓட்டிட்டு இருக்கோம், நீங்க என்ன வெளியே பார்த்து ஓட்டிட்டு இருக்கீங்க? ஆமா சரி ரைட். ஓகே, அடுத்தது கேரன்ஸ் கார் நாளே. அது பேர் கிளாவிஸ்டா. அது இப்போ முன்னாடி சரி கிளாவிஸ் கேரோ வந்து கேரன்ஸ் கிளாவிஸ் எல்லாம் என் பேர் தான் கேரன்ஸ். அதுக்கு வந்து அடுத்து கேரன்ஸ் கிளாவிஸ் கருண். குட். வாங்குவீங்களா? டிசைன் ஓகேடா, ரொம்ப குறை சொல்லுவாங்கலாம். இல்லை எனக்கு கேரன்ஸே பிடிக்காது. அப்புறம் இங்கே கிளாவிஸ். பிகாஸ் ஐ திங்க் ரியர் இஸ் ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் வந்து இட்ஸ் கன்ஃபியூசிங். அது கம்ஃபர்ட் இருக்கும் உள்ள வந்து கம்ஃபர்ட் இஸ் தேர், பட் எல்லாமே டிசைன் ஓகே. நம்ம ஓகே. கிளாவிஸ் வந்து இட் ஃபீல்ஸ் வெரி சைரோஸ் லைக். சிராஸ் லைக். அந்த இந்த டிஆர் எல்லாம் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்டெண்டடாக போய் கீழே பம்பர் கீழே தொங்குற வரைக்கும் போய் அதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, நான் வாங்குவேன். டிசைன் வைஸ் ஐ வில் நாட். நான் வாங்குவேன். யூ வில் பை? ஸோ பேட். எனக்கு குட். மெஜாரிட்டி சரி நீங்கள் தான். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு JDM. ஹோண்டா அண்ணா எல்லாமே ஹோண்டால ஓகே வியரான கார் நம்பர் 1 அக்கார்டிங் டு மீ மொபிலியோ. சூப்பரான கார் தானே. BRV ஓகே. மொபிலியோ எதுக்கு ப்ரோ? அமேஸோட டிசைன் 7 சீட்டர். சி பிரியோட டிசைன் 7 சீட்டர்ல ஹவு அந்த வந்து நீ கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கேட்கறதுக்கு ஆள் கம்ஃபர்ட்.
நான் ஓகே பண்ணிவா இருக்கேன். அது தேர்ட் ரோல உட்கார முடியுமா? என்னடா கம்ஃபர்ட்டோ அது காத்துல ஆடுவது. சும்மா இருங்க. மொபைல் எல்லாம் எதுக்கு தான் டிசைன் போய் தூங்கணுமா? அப்புறம் அப்படிதான் இருக்கும். நீ தான் அடாப்டர் சில்ட்ரனுக்கு தான் உட்கார முடியும் சொல்லிட்டு என்ன கொடுப்பாங்க? எக்ஸ்ட்ரா ஒன் வாங்க போய் ஏதோ குட்டி குழந்தைங்கன்னா போ. லுக் வைஸ் ஆல்சோ இட் லுக் வைஸ் நோ மச் அக்லி. வேணாம் அந்த கார் எனக்கு வேணாம். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். சரி ஓகே. அக்லி ப்ரோ. அக்லி ஹோண்டாவா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. ஹோண்டாவோட பேரை கெடுத்துட்டாங்க. அந்த ஹோண்டான்னு இருந்த ஒரு கெடுத்துட்டாங்க. ஹோண்டா கார். இன்னொன்று வந்து ஐ ஹாவ் அ ஜென்ரேஷன் ஆஃப் சிட்டி விச் வாஸ் அக்லி. கெஸ் விச் ஒன்? எந்த ஜெனரேஷன்? டால்ஃபின் மாடல். செகண்ட். கரெக்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஜென்னை பார்த்துட்டு செகண்ட் ஜென்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜென்லாம் இன்னுமே கிங் ஆஃப் த ட்ராக். இன்னைக்கும் டியூனிங் அதெல்லாம் செகண்ட் ஜென் டால்ஃபின் வடிவேல் அது வந்து அது மட்டும் யாரு பண்ணாங்கன்னு தெரியல. ஏதோ பேமெண்ட் சரியில்லாம டிசைனர் மாத்திட்டாங்க போல. ஃபேன் போயிட்டாங்க. அதான் அந்த டிசைனை ஸ்டாண்ட் அலோன்ல வச்சா ஐ வுட் சே பேட். பட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஜென் அப்படி இருக்கு, தேர்ட் ஜென் சூப்பரா இருக்கு. அது நடுவில் வந்ததுனால ஐ அம் கோனா சே இட்ஸ் அக்லி. அதாவது இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் சம்மந்தம்லாம் யார் இவன் சிட்டிங்கிற பேர்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அக்லியா? பேட். சரி டிசைன் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம். சரி நானும் பேட். அக்லி இல்லையா? அக்லி இல்ல. அக்லி சொல்ற அளவுக்குலாம் வந்து ஹோண்டாக்கார ஃபர்ஸ்ட் ஜென்னை கம்பேர் பண்ணா எனக்கு சரி ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்மி பண்ணிக்கோ. பட் பேட். சரி 2016 ஹோண்டா சிஆர்வி. 16 சிஆர்வி வந்து அவனா இது நல்லா இருக்காது. பிடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஃபாரின்ல இப்படிதான் டிசைன் இருக்கும். நாங்க எல்லாம் ஃபாரின். this CRV design is weird now. பின்னாடி பாருங்க. லுக் at the rear. It looks like a hunchback. இது ஒரு pregnant whale மாதிரி இருக்கு. நீ என்ன சொன்னாலும் அதுக்கு நான் வந்து சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. I don't like it. You'll buy this car? நான் வாங்குவேன். நீ வாங்குவியா? இல்ல மைலேஜ் கிடைக்காது. ஆனா டிசைனுக்கு சொல்லுடா. டிசைனுக்கு வாங்க வேண்டாம். டிசைனுக்குலாம் வாங்குவோம். சரி குட்டை போட்டு விடுற. ரைட், மூவிங் ஆன். We are going to our Chinese friend who is British. MG. Yes. Comet. கோமாட்டா? நான் தான் மிகப்பெரிய ஒரு கோமாளி. இல்ல இல்ல சிலை நல்லா இருக்கு. ஆனா அந்த குட்டி டயர்லாம் போட்டு ஓட்டுறது டிசைன் வைஸ் வந்து ஓகே ஓகே பேட். டிசைன் வைஸ் ஓகே தான். ஏன்னா காம்பேக்டா வந்து அந்த 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 சைஸ்க்குள்ள அந்த பட்ஜெட்குள்ள அவன் என்ன நினைச்சானோ அதுக்குள்ள அவ்வளவுதான் பண்ண முடியும். கொண்டு வந்திருக்கான். Will you buy? என் ஒய்ஃப் கேட்டா வாங்கி தரலான் இருக்கு. நீ வாங்குவ? நான் ஓட்ட மாட்டேன், கண்டுக்கூட மாட்டேன். அது இருந்துச்சுன்னா ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் வர அதை பார்த்து சி காமேட்டா அப்படி நல்லா இன்டீரியர் டிசைன்லாம் வச்சுக்கலாம். இன்டீரியர் டிசைன்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. நல்லா சூப்பராக ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஓகே தான். பிராண்ட் ஐ வுட் சே பேட். பேட் அக்லி சொல்கிறதுலாம் இல்லை, பேட். அக்லி சொல்ல முடியாது கண்டிப்பா. பேட் பேட் பேட். ஓகே ஓகே. ரெண்டாவது வந்து ஹெக்டர் ப்ளஸ். நாட் த நார்மல் ஹெக்டர், ஹெக்டர் ப்ளஸ். ஹெக்டர் ப்ளஸ் பாதி வண்டி கிரில் தான் இருக்கு. ஹெக்டருக்கும் ஹெக்டர் ப்ளஸுக்கு முதல்ல என்ன வித்தியாசம் சொல்லுங்க? கிரில்ல தான் வித்தியாசம். சீட்டு வித்தியாசம் இல்லையா? சீட்டு வித்தியாசம் இருக்கு. பட் வெளியிருந்து தாக்க ரொம்ப ஓவரா இருக்கு. பிரேசஸ் போட்ட மாதிரி கொடுத்தாங்களே. ஹெக்டர் ப்ளஸ் வந்து ஹெக்டர் ப்ளஸ் 511 சீட் பைலட் பைலட்டோட வரும். 6 சீட்டர். அட்டு சொன்ன மாதிரி கிரில் இல்லை. ஹெக்டர் நார்மலாகவே இவனு ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் ஃபேஸ் லுக் தந்தானே எல்லாம். அப்பே கிரில்லும் ஓவர் சைஸாக யூஸ் பண்ணிட்டாங்க. பம்பர்லாம் தேவையில்லை, கிரில் மட்டும். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வாஸ் குட். செகண்ட் ஜென்ரேஷன் வாஸ் டூ மச் பேட். பேட். இது பேட் தான். பேட். கடைசியா வின்சர் ஈவி. வின்சர் ஈவி எனக்கு அந்த லுக் பிடிச்சிருக்கு. குட் சொல்ல போனா ஆன் ரோட் லுக் கரெக்ட் நல்லா தான் இருக்கு. ஆமா குட். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்கு. உனக்கு மனசு பையனுக்கு பிடிக்கல போல இருக்கு. மனசு வாயே வரல அவனுக்கு. அதான் இல்லை எனக்கு எம்ஜி துணிக்கும். இல்லை நீ அப்படி பேசலையே. அவன் சைனீஸ் பையனாலே பிடிக்காது. நீங்க அது உனக்கு சும்மா கேட்கறதுக்கே ஏதோ. அதனாலதான் அந்த பிராண்ட்ல இருக்கிற 3 காரை எடுத்தான். 2 ஹெக்டர் விட்டேன். ஹெக்டர் விட்டு ஆஸ்டர் நல்லா இருக்கு. ஆஸ்டர் இஸ் a good design இல்லையே? ஆஸ்டர் நல்ல டிசைன். சைபிஸ்டர் வண்டி இருக்குல்ல, சைப்ரஸ்டர் டூடோ. கரெக்ட். இன்னும் லான்ச் ஆகல. அதனால தானே இருக்கு. எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. அதனால சரி அடுத்தது நிசான். பட் நிசான்ல எனக்கு தெரிஞ்ச எதுவுமே எனக்கு அவ்வளோ போலரைசிங்கான டிசைன் தெரியல. யூ கைஸ் டிசைன் இல்லையா? திரும்பி நிசான்ல எவ்ரிதிங் இருக்கு. நல்லா தான் இருக்கு. எதுவுமே வந்து டிசைன் வைஸ் நல்லா இருக்கு. அதெல்லாம் உண்மையே பிரச்சனை இல்லை. பட் நிசானோட குட்டி தம்பி ரெடிகோ, டாட்சன் ரெடிகோ, அது வந்து எதுக்கு இது பண்ணாங்கன்னு தெரியல, தயாரிச்சாங்கன்னு தெரியல. அன்னைக்கே கோன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கணும். அவங்க கொஞ்ச நாள் இருந்ததே பெரிய விஷயம் தான். ரெடிகோ அப்படின்னு வரும்போது நீ போயிட்டு வா கோ அப்படின்னு சொல்லி. ஆமா, அந்த பை பை கோ ஆல்மோஸ்ட் அந்த ஆட்டோ மாதிரி தான் இருக்கும். அது ஆட்டோவே தான். ஆட்டோ தான் அது. ஆக்சுவலி ஒண்ணுமே இல்லை. டிசைனும் இது பில்ட் குவாலிட்டியும் கொடுத்தாங்க தெரியும். இப்போ நம்ம இது வந்து டிசைன் வந்து
மொக்கன்னு சொன்னாலும் பட் அந்த பட்ஜெட்டுக்குள்ள அவ்வளோதான் பண்ண முடியும்ல இப்போ நம்ம குட் வாஸ் அ குட் டிசைன். குட் ஓகே அந்த பட்ஜெட் தானே ஆல் டு கேட்டு இதை விடவே இது கம்மிடா. அதோட நான் 20,000 30,000 கம்மி. இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நல்ல கார்லாம் இருக்கே. சொன்ன மாதிரி குவிட் இருக்கு, ஆல்டோ இருக்கு, இயான் கூட சூப்பரா இருக்கும். இயான் கூட சூப்பரா இருக்கும். சரி அப்போ ரெடிகோக்கு அக்லி கொடுத்துடலாமா? டாடா சில அக்லி தான். ரைட் ஓகே. அனதர் ஜப்பனீஸ் பிராண்ட் மிட்சுபிஷி. பட் எனக்கு எதுவுமே மிட்சுபிஷியில் அக்லியா தெரியல. ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் குட். சிடியா, லான்சர், சொல்ல முடியும். பஜேரோ டிசைன் வைஸ் எல்லாம் வந்து அது எதுவுமே வந்து மைனஸ் சொல்றதுக்கு நல்லா இல்ல. எதுவுமே நியூ கார்ஸ் ஆர் கிராப். அது குளோபல் மார்க்கெட்ல பட் இந்தியாக்குள்ள வித்தது எல்லாமே ஆர் டாப் நாட்ச். பஜேரோ ஸ்போர்ட், அந்த ஈவோ எக்ஸ்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கும்ல. சிடியா ஸ்போர்ட் அதுவும் சூப்பரா இருக்கும். ஈவோ எக்ஸ் சூப்பரா இருக்கும். ஈவோ எக்ஸ்லாம் ஒரு கோயம்புத்தூர் 1-2 இருக்கு. இருக்கவே இருக்கு. லான்சர் லான்சர் இருக்கு. இன்ன வரைக்கும் ராஜா தான். ஆமா. அடுத்தது நம்மளோட பிரெஞ்ச் ரெனோ ஃப்ளூவன்ஸ். ஃப்ளூவன்ஸ்ல 2 இருந்தது, ஃபேஸ் லிஃப்ட், ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட். இந்த ஃபேஸ் லிஃப்ட்க்கு முன்னாடி இருந்த ஃப்ளூவன்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே பார்த்தா அந்த கேட்ஃபிஷ் மாதிரி இருக்கும். கேட்ஃபிஷ் பார்த்திருக்கியா? நான் காமிக்கிறேன், இந்த வண்டியை பார்த்துக்கோ. ஓகே ஓகே, யூ நோ லுக் அட் தி கேட்ஃபிஷ். ஆனா இவங்க சொல்ற மாதிரி வந்து டிசைன் வைஸ்ல வந்து அவ்வளவு அக்லிலாம் இல்ல. டிசைன் வைஸ் நீட்டா இருக்கு. இந்த மீன் மாதிரி நீட்டா இருக்கு. மேபி இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம் கேட்ஃபிஷ் பார்த்து. ஆமா, இப்போ ஷார்க்கை பார்த்து மராஜோ, கேட்ஃபிஷ் பார்த்து எல்லாரும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. எல்லா கார் டிசைனும் இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இல்லையா? 2+ வச்சிருக்கேன் பாத்தியா? அது என் கார் அப்படி இருக்கு. அவன் கார் உள்ள லிஸ்ட்ல கொண்டு வரல பாத்தீங்களா? சொல்லல. சரி, எனக்கு பிடிக்கல. ஃப்ளூவன்ஸ் நல்லா தான் இருக்கு. குட். ஐ வுட் சே பேட். சீரியஸ்லி நல்லா இருக்கு. வண்டியும் ஓட்டலாம், நல்லா இருக்கும். சரி, நான் வாங்குவேன். அடுத்த கார் ஐ லைக் தி டிசைன் பட் இட் டிட்ன்ட் செல் வெல். லாஜி நல்லா தான் இருக்கும். குட். ஆக்சுவலி வெரி ஸ்பேஷியஸ். எனக்கு ஆக்சுவலா வந்து டிசைன் வைஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம். நான் வந்து பேட் தான் கொடுப்பேன். இல்ல, அதுல நிசான்ல ஒரு கார் இருக்குல்ல, இவாலியா. இவாலியா கரெக்ட். நிசான் இவாலியா பேசவே இல்லை. இவாலியா இஸ் பேட். என்ன பேட்? இவாலியா பேட்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்கும். இவாலியா இஸ் a van. பாயிண்ட் எடுத்து விடுறதுக்காக வந்து எல்லா காரும் மொக்க இல்ல. சரி, லாஜியை கம்பேர் பண்ணும்போது இவாலியா இஸ் நதிங். லாஜி லுக்ஸ் லைக் an actual MPV. இவாலியா இஸ் a van. நீ காமிச்சல இந்த Volkswagen டிரான்ஸ்போர்ட்டர். ஆமா, ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி லாஜி கொஞ்சம் இருக்கும். பெட்டரான வந்து லுக் வைஸ் ஓரளவுக்கு இருக்கும். அந்த ஒரு கலர், ஒரு பர்பிள் கலர் லாஜில சூப்பர் ராயலா இருக்கு. அது நல்லா தான் இருக்கும். அந்த சைடுல ஸ்டிக்கரிங் ஒட்டிருப்பீங்கல்ல அதுல. லாஜி இஸ் குட். சரி, இன்னும் மண்டையில இருக்கு. லாஜி குட். பேடா? ஆமா, எனக்கு டிசைன் வைஸ் ஆனா கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். பவர் 85 PS சூப்பரா இருக்கு. 85 110 ரெண்டுமே இருக்கு. நல்லா இருக்கும். ஆனா ஒன்லி திங் வந்து இந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் பெட்டர். இன்னொரு ரெண்டு மறந்துட்டீங்க. இருக்க லிஸ்ட்லன்னு தெரியல. கேப்சர் இல்ல லிஸ்ட்ல இல்லையா? பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி இருக்கேன். கிக்ஸ்னு ஒரு வண்டி இருந்துச்சு. அதெல்லாம் அன்னைக்கு. பட் கிக்ஸ் வந்து ஆக்சுவலி லுக்ஸ் பெட்டர் தென் கேப்சர். அப்படிங்கிற லைக் கேப்சரா கிக்ஸ் ஆனா கிக்ஸ் லுக்ஸ் பெட்டர். கிக்ஸ் வந்து கேப்சரோட பெட்டரா தான் இருக்கும். ரெண்டு கிக்ஸ்க்கு அந்த டைம்ல ஓரளவுக்கு காம்படிஷன் இருந்துச்சு. ஆமா. நான் வந்து ரெனால்ட்னு வாங்கினா டஸ்டர். ரெனால்ட் வாங்கினா எஸ் டஸ்டர் வாங்கினேன் டில் வரைக்கும். பட் இப்போ வர அந்த டிசைன் இருக்கு சொல்ல முடியும். இப்போ டஸ்டே வருது இல்ல, நல்லா இருக்கு. இப்போ ரெனோ ஸ்ட்ரைபர், குவிட், கைகர். அடுத்த டஸ்டர் வரப்போகுதுப்பா. அதுவும் பெட்ரோல் தான் கொடுப்பீங்கப்பா? அதான் பெட்ரோல் கொடுப்போம், பார்த்துக்கலாம். சரி, டிசைனே மாத்திட்டீங்க போங்க. ஆமா. அடுத்தது வந்து ஃபியட். ஃபியட்ல தான் வண்டி இது இருக்கு. அவென்டியூ இருந்தது. அது நம்ம கிளாடிங் போட்டு சி. ஆமாம், அதுதான் அப்படித்தான். அதுவும் கிளாடிங் பேஸ் தான். கரெக்ட். அது கிளாடிங் கலர் ஃபிளாட் பிகம்ஸ் குட். ஆமா, வண்டிலாம் நல்ல வண்டி. பட் வண்டி நிறைய ரைஸ் இதுவும் ரைஸ் பேட். அதுவும் பேட் தான். பேட். ஆமாம், கிராஸ் பேட். கிராஸ்ல இருக்கிற எல்லா வண்டியும் பேடு தான். ஆமா, கிராஸ்னாலே பேடு போட்டுடலாம். ஆமாம், கிராஸும் போட்டாங்க, நீங்கள் பேடும் போட்டுருங்க. எந்த கிராஸ் தான் நீங்கள் வாங்காதீங்க. அடுத்தது ஃபேக் அமெரிக்கன். ஆக்சுவல் அமெரிக்கன் தான், பட் இந்தியாவுக்குள்ள அவன் ஒரு அமெரிக்கன் காரும் விடல. சிவியா கரெக்டாக பிடிச்சிட்டோம்சியா. நம்ம ஊருக்கு என்ன தேவையோ அதை தம்பி பண்ணியிருக்காரு. என்ஜாய், அதில் என்ஜாயே பண்ண முடியாது. அந்த டிசைன் பார்த்தா என்ஜாய் பண்ணுற மாதிரி. வாங்கினவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர்கிட்ட எப்படிதான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அக்லி. இன்னொன்று வந்து ஆப்ட்ரா இருந்துச்சுல்ல, ஆப்ட்ரோட ஹேட்ச்பேக் பார்த்துருக்கு. ஆப்ட்ரா SRV. மேபி பார்த்துருக்கலாம். அந்த டிசைன் ஆப்ட்ரோட ஹேட்ச்பேக் 1.8 லிட்டர் பெட்ரோல். அது 1.6 இது வந்து 1.6 லிட்டர் பெட்ரோல், 2 லிட்டர் டீசல். ஆமா, ஆப்ட்ரோட ஃப்ரண்ட் ஆப்ட்ரா பார்த்துட்டு ஃப்ரண்ட் வந்து ஆப்ட்ரா மாதிரி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஜென் ஆப்ட்ரா மாதிரி. ரியர் இஸ் வெரி இல்ல, அதான் ஆப்ட்ரா பார்த்துட்டு ஆப்ட்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
பட் ஆனா ஆப்டரா ஓகே. பட் இது வந்து இது நான் ஸ்ட்ரெயிட்டாவே பட் இதெல்லாம் வந்துச்சா இங்க? அதான் இது நான் அக்லில ஏன் போடுறேன்னா ஐ டோன்ட் ஈவன் நோ வை தே மேட் திஸ் கார். ஆப்டரா மாதிரி ஒரு கார் பண்ணிட்டு ஆப்டர்ல இருந்ததெல்லாம் வந்து நான் பார்த்து கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஊர்ல கோயம்புத்தூர்ல ஒரு வண்டி இருக்கும், கேரளா போனா 2 வண்டி இருக்கும், சென்னை போனா ஒரு வண்டி இருக்கும். இம்போர்ட்டடா இல்ல அப்படிதான் வித்தாங்க. அதான் இருக்கு சொல்லி வித்து அது 2-3 கார் மட்டும் சேல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால டிசைன் ஒண்ணும் இல்ல. அக்லி. But I think other than that, all of the Chevy cars were okay in the Cruise was beautiful. Cruise Beat எல்லாமே Beat நல்லா இருக்கும். வேற என்ன வண்டி இருக்கு Chevyல? க்ரூஸ்க்கு ஒரு நேம் கொடுத்து Tavera, actually Taveraவும் நல்லா இருக்கும். டீசல் ராக்கெட். Taveraவும் நல்லா. Tavera நீட்டான ஒரு டிசைன். அந்த வண்டிக்கு அது கமர்ஷியல் பர்பஸ்க்குலாம் உண்மையா சூப்பரான கார். அண்ட் கமர்ஷியல்லே வந்து ஒரு டிசைனும் சூப்பரா வந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் சூப்பரா இருக்கும். மற்ற கார்லாம் சரி. அடுத்தது ஃபோர்ட். சரி, ஃபோர்ட்ல எனக்கு ஆனஸ்டா எதுவுமே ஒரு வேர்ஸ்ட் டிசைன் தெரியலப்பா. உங்களுக்கு தெரியா சொல்லுங்க. ஈகோ ஸ்போர்ட் நல்லா இருக்கு, ஐகான் நல்லா இருக்கு, ஃபீகோ லுக்ஸ் லைக் ஆஸ்டன் மார்டின் இருக்குங்களா? ஐகானுக்கு என்ன நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஆனா வச்சிருக்கேன் ஐகான் இஸ் ஜோஷ் மிஷினுங்க, இட்ஸ் பவர். நல்லா இருக்கு. ஐகான் நல்லா இருக்கு. எண்டேவர் குறையே கிடையாது. இன்னொன்று வருது இல்ல, இப்போ எவரெஸ்ட் வருது. அதுதான் ஓகே. அது அடுத்தடுத்து போகும்போது இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைன்ஸ்லாம் வரதான். ஃபோர்ட்ல கொஞ்சம் வியர்ட்னா ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்கார்ட்டர் வந்து தெரியுமா இந்தியாக்குள்ள, ஐகானுக்கு முன்னாடி மாடல். அது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் நாட். எனக்கு இன்னொரு வந்து கொஞ்சம் வியர்டா இருக்கிறது வந்து ஃபியஸ்டால வந்து இன்னொரு ஜெனரேஷன் கிளாசிக். இந்த யூரோப்பியன் ஃபியஸ்டா அவர் சொல்றது அது. அதான் சொல்றேன். அது கிளாசிக் இல்ல. கிளாசிக் வந்து நார்மல் ஃபியஸ்டா. கிளாசிக் வந்து நார்மல். அது Mark 4 தான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபியஸ்டாவே ஜெனரேஷன் சேஞ்ச் இல்ல, அதுதான் சொல்றேன். அந்த டிசைன் கொஞ்சம் வியர்டா இருக்கு. பட் ஐ லைக் இட். இட்ஸ் வெரி யூரோப்பியன் டிசைன். பட் மக்களால பெருசா அதான் வந்து அந்த ஃபியஸ்டா பார்த்துட்டு அதை பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபியஸ்டாவை பார்த்துட்டு, பட் ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து குளோபல் ஃபியஸ்டாவே கிடையாது. நம்ம டிசைன் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்காது. எனக்கு அது பிடிக்காது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபியஸ்டா இருக்குல்ல, அன்னை வரைக்கும் அது சூப்பரா இருக்கும். பட் அந்த செகண்ட் நம்ம அந்த ஃபியஸ்டா வந்து யாருமே மதிக்கல. ஐயா வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபியஸ்டா வந்ததுன்னா கூட நிறைய பேருக்கு தெரியாது. நான் வாங்குவேன் அந்த ஃபியஸ்டா. நீ வாங்குவ ஃபோர்ட். பட் ஓட்டுறது எல்லாமே நீங்க சொல்லவே முடியல. அதெல்லாம் சூப்பராக கிடையாது. நம்ம இப்போ டிசைனை பத்தி பேசுறோம்ப்பா. இன்ஜின் இந்த மாதிரிலாம் வரப்ப நீங்க அதை ஆட் பண்ணிக்கணும். ஆமா, இன்ஜின் டெக்னிக்கல் டெர்ம்ஸா நீங்க வந்து வாட்டர் நீங்க போட்டுக்கோங்க. டிசைன் வைஸ் பத்தி இப்போ அந்த டிசைன் பார்த்து நான் ஓட்டுவேன். அந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு. டிசைனை போட்டோ எடுத்து அதை டேஷ்போர்ட்ல வச்சுட்டே ஓட்டும் அந்த கிளாசிக் அந்த வண்டியை. சரி, ரேட்டிங் சொல்லுங்க. ஐ சே குட், பேட். யூ கைஸ் won't buy that car. வாங்க மாட்டீங்க. நான் வாங்கினா ஓட்ட மாட்டீங்க. ஒரு ரவுண்ட் குடுறான்னு கேட்க மாட்டீங்க. வருவோம் பின்னாடி அதுக்கு கேட்டு வருவோம். அண்ணனோட சிட்டில நான் டிராவல் பண்ணிக்கிறேன். ஆமா, சரிப்பா. ஃபியஸ்டா பேட் போட்டு வச்சிட்டீங்க. அடுத்தது டைரக்ட் ஜெர்மன் பாய்ஸ் ஆர் கோயிங் டு ஹேட் அஸ். பிக் 3 Mercedesல have problem with all of the EVs. இந்த முட்டை இருக்குல்ல, அது இப்படி வச்சு ரெண்டா வெட்டினா எப்படி இருக்கும்? அதான் மெர்சிடிஸோட எலக்ட்ரிக். EQS, EQE எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நோ டிசைன். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. EQE அதே மாதிரி தான் இருக்கு, E அதே மாதிரி தான் இருக்கு, ஆல்மோஸ்ட் எஸ்ஸும் அதே மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ அதனால டிசைன் வைஸ் தனித்துவமா இன்னும் பெருசாலாம் தெரியல. அக்லி. Mercedes வந்து over the years has given such beautiful cars. இல்ல அந்த டிசைன் இல்ல அதுல. S class இப்ப இருக்க S class எவ்வளவு பியூட்டிஃபுல் எல்லாம் இருக்கு. பட் இந்த மூணுல சொல்லல, EQA, EQE, EQSல மேபி அந்த ஈவிக்குன்னு சொல்லி அந்த கான்செப்ட் அவங்க இல்ல. சீன் சார், இன்டீரியர் இஸ் பியூட்டிஃபுல், பவர் இஸ் அமேசிங். பட் டிசைன் பார்க்கும்போது எனக்கு அந்த கண்ணில் ஒரு கட் பண்ண முட்டை மேலே தெரியுது. கட் பண்ண அவுச்சி முட்டை மேலே. எனக்கு ஓகே, எனக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. You'll buy it. You'll buy it. கண்டிப்பா வாங்க. குட், நல்லதா. குட், வாங்குவேன். அந்த EQE நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஆமா, டிசைன் நல்லா தான் இருக்கு. அதை குறை சொல்றது எலகன்ட் டிசைன். அது நல்லா இருக்கு. பணக்கார தன்மையை பேசுறா. எலகன்ட் பிராண்டை பார்த்து குட்னு சொல்றீங்க. அப்பெல்லாம் கிடையாது. வென்ஸ்லேயே வேற ஏதாவது பேருங்களே சொன்னேன்ல, அந்த மாதிரி தான். சரி, அடுத்தது மெர்சிடிஸ் பென்ஸ் B class. பி வந்து இன்னும் நிறைய பேருக்கு அந்த கிளாஸ் இந்தியாவில் இருக்குன்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப கம்மியா அங்கங்க பார்க்கக்கூடிய மாடலு. டிசைன் வைஸ் வந்து நல்லா இருக்கும். டிசைன் வைஸ் ஓகே, குட் கார். பட் ஐ wouldn't buy. இல்ல இந்த A class இருந்துச்சுல, A class B class வரும்போது B class even C is great. I would buy A class instead of B. I wouldn't buy B. C கூட வாங்கலாம், பட் B bad. அக்லி கிடையாது, பட் பேட். கொஞ்சம் ஒன்னாச்சு அக்செப்ட் பண்ணீங்களா? நான் தான் சொன்னேன்ல, எல்லா பேரும் சொல்லுவோமா. சரி, அடுத்தது Audi.
அவுடியில் பழைய டிடி பார்த்துருக்கீங்களா? புது டிடியில் ஓல்டு டிடி அக்லி. எனக்கு அக்லிலாம் நல்லா தான் ரேட் ஷார்ட் அக்லி. இட்ஸ் குட். ஏன் அது பிடிக்காது உனக்கு? நான் எந்த டிடி சொல்கிறேன்? இந்த டிடி சொல்கிறேன். ஏய் நல்லா இருக்குடா ஃபர்ஸ்ட் ஜென். அந்த இதுல அந்த டைம்ல வந்து அந்த டிசைன் இது கான்செப்ட். நீ இதோட கான்செப்ட் எனக்கு இது எப்படி தெரியுமா? டிசைனு காம்பஸ் வச்சு இங்க ஒண்ணு இங்க ஏதா இதோட கான்செப்டோட எடுத்து பாரு. கான்கஸ் அது இல்லடா கான்செப்ட் கார்டு எடுத்து பாரு. டிடியோடது அந்த டைம்ல வந்து ஆல்மோஸ்ட் இதே மாதிரி 90% இதே மாதிரி தான் இருக்கும். ஐ டோன்ட் லைக். எல்லா காரும் இவர் எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி வந்துருமா? வராது, கொடுக்க முடியும். சரிங்க சார். டாடா மாதிரியே கான்செப்ட்ல இருக்க முடியும். குட்ல போட்டுக்கலாமா? ஃபோக்ஸ்வாகன் மாதிரி மாத்தி சொல்லிட்டேன். பேட்ல போட்டுக்க. எனக்கும் பேட். எனக்கும் பேட். வேற ஏதாவது அவுடிக்கா கீழ் சொல்ற அளவுக்கு தான் மோசம். கீழ் சொல்ற அளவுக்கு இல்ல, பட் ஓகே. அது டிசைன் வைஸ் ஓகே தான். வேற ஏதாவது அவுடி கார் இருக்கா? வேற ஏதாவது அவுடி காரா? சில கார்லாம் ஏன் வந்ததுன்னு தெரியல. அதெல்லாம் டிசைன் வைஸ் ஓகே எல்லாமே பெட்டர். டிசைன் வைஸ் வேரியன்ட் வைஸா ஒன்னு இருக்கு. டிசைன் வைஸ் Q2 ஓகே. But I don't know, it feels Q3 Q3 is good, but it's a small vehicle. இல்ல பட் நான் வாங்க மாட்டேன். பேடு. பட் என்னன்னா நம்ம அந்த Q3 Q5 பார்த்து அந்த அழகிட்டோம். Q2லாம் வந்து நமக்கு Q2 லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டா இல்லையா? வேண்டாம். ரைட். அடுத்தது இஸ் தி டிரைவர்ஸ் கார். BMல ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கார் சொல்லணும். அந்த கார் ஏன் இருக்கு, எதுக்கு கிரியேட் பண்ணாங்க, அந்த டிசைன் யார் பண்ணா, ஏன் அந்த விலைக்கு இருக்கு, எதுவுமே எனக்கு புரியல. iX. நீங்க சொல்வீங்க எலக்ட்ரிக் கார்னால பேசுறேன்னு, பட் நோ, அதே எலக்ட்ரிக் கார் மஹிந்திரா B6 இப்படி இருக்குங்க. ஏன் இது இதுக்கு என்னடா குறைச்ச ஒரு மேட் ராபிட் பின்னாடி வர மாதிரி இருக்கு. என்ன இருக்கு இதுல? கிரில் மட்டும் தான் இருக்கு. அச்சி நல்லா இருக்கு. 95 lakhs இது வாங்குவியா? இல்ல பீஸ் அந்த கிரில் எல்லாம் கொஞ்சம் மொக்கதான். பட் ரியர் டிசைன் நல்லா தான். சரி, நீ ரியர் டிசைன் வந்து நீ இது வாங்குவியா இல்ல B6 வாங்குவியா? ரியரா? இல்ல ரியர்ல வந்து எந்த டிசைன் வச்சுக்கோ, நீ ஃப்ரண்ட் ரியர் எனிதிங் வச்சுக்கோ. இந்த டிசைனுக்கு நீ இது வாங்குவியா இல்ல மஹிந்திரா B6 வாங்குவியா? டிசைன் வைஸ் மஹிந்திராக்கு முன்னா B6. நான் BS6 வாங்கி ஒரு பிளாட் லேண்ட் வாங்கியப்பா iX வாங்குற ரேட்டுக்கு. இல்ல B6 அது ஓகே. அதுல பிளாக் கலர் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. இது வாங்க ஆசையா இருக்கு உனக்கு? இல்ல ஆசை இல்ல, பட் நல்லா இருக்கு. BMW ஸ்டாண்டர்டுக்கு நோ, ஐ திங்க் இட் இஸ். அப்ப ஆக்சுவலாக வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, ஈவிக்குன்னு தனியாக அவங்க ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க, அவனால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா இப்போ மர்க்லி அதை தான் சொன்னா, இப்போ BMW அதே தான் சொல்லி. இல்லை, என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இந்த டிசைன் வந்து நான் கன்வென்ஷனலாக இருக்குன்னு கேட்கல. டிசைன் வந்து கிரேஸியாக இருக்கட்டும். அப்படி பார்க்க போனால் ஈவியில் இப்போ சொன்ன மாதிரி மஹிந்திரா டிசைன் பண்ணியிருக்காங்க, டாடா இஸ் டிசைனிங் EVs, Audi இஸ் டூயிங் EVs, Audi e-tron, RS e-tronலாம் எவ்வளோ சூப்பரான வெஹிக்கிள், ஆல்மோஸ்ட் Porsche Panamera மாதிரி இருக்குது. பட் இதோட டிசைன் எப்படி இருக்குது? இட் இஸ் டோட்டலி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வித்தியாசமா வியர்ட். நல்லா ஃபேஸ் எனக்கு தான் ஓகே தான். அக்லி அந்த அளவுக்கு அக்லி சொல்ற அளவுக்குலாம் இல்லை. இது பேட் நல்லா இருக்கு, பட் நான் வாங்க மாட்டேன். குட்டா? ஆமா, அவர் வாங்குவார். You'll buy this car? வாங்குவேன்டா. See, let us agree on it. Yeah, good, bad and ugly. What do you agree on? 2 votes வேணும். I'm saying ugly. Bad. நான் பேட் முன்னாடி சொல்லிட்டேன், நானும் பேட். அப்புறம் வந்து குட்டெல்லாம் சொல்ல முடியாது இந்த வண்டி. அடுத்தது வந்து இப்போ ஆமாம், யார் அக்லி சொன்னா? நான் அக்லி சொன்னேன். பட் இப்போ ஓட்டிங் மெஜாரிட்டி இன்னும் ஏதோ ஒன்று இல்லை. அடுத்தது வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் 5 Series எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. வெரி ஈவன் தி அலாய் வியூஸ் ஆர் வெரி. நான் தான் சொல்லலாம், அந்த அலாய் வீல்லையே நான் வந்து மனசை விட்டேன், போங்கடா அப்படின்ட்டாங்க. இந்த லாஸ்ட் அந்த 5 Series வரைக்கும் 5 Series எப்பவுமே ஒரு கார் ஃப்ளோல இருக்கும். இந்த கார் அந்த ஃப்ளோல ஃப்ரண்ட் தனியா பார்க்க நல்லா இருக்கு, அந்த ஃபுல் காரா பார்க்க நான்லாம் எல்லாம் பட்டு மோசம். இன்னைக்கு வர ஒரு 10 லட்சம் ரூபா கார்லேயே சூப்பராக கொடுக்கலாம். ஒரு காரில் வந்து வச்சுக்கிற அலாய் பார்த்தா ஆப்ஷன் இருக்கு. இல்லை, அந்த ஆப்ஷன் இருக்கு. ஆமாம், வேற அலாய்ஸ் தான் இது பண்ணிக்கலாம். பட் இனிமே அந்த ஸ்டாண்டர்டாக கொடுக்கக்கூடிய அந்த அலாய்ஸ்லாம் எனக்கு பிக்கெஸ்ட் மைனஸ் இந்தியாவுக்குள்ள இனி 5 Series டீசல் இல்லை, நோ 530D. ஆமாம், பட் டிசைன் வைஸ் ஓகே. ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த ட்ரீம் கார்னு இருக்குல்ல. அது வந்து டாப் மோஸ்ட் நான் 5 Series வச்சிருந்தேன். சின்ன பண்ண டிசைன்லாம் பார்த்து பழசு ஏதாவது பழைய நார்த் இந்தியாவில் பழசு ஏதாவது நார்த் இந்தியாவில் கொண்டு வந்து ரீலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன தெரியுமா, இப்போ எப்படி படத்தில் பழைய பாட்டெலாம் போடுறாங்க, சிம்ரனோட பாட்டு இதெல்லாம் இனிமேல் பழைய காரை தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா புது கார் எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. புதுக்கா ஓவர் டிசைனாக இருக்கு. மேபி நமக்கு அப்படி பழகிடுச்சு பாட்டு பார்த்து வாட் எவர். பட் வாட் டு யூ guys vote? Bad. Ugly. I don't understand why that car is there. Bad? Not ugly? Very bad. I'm putting in the bad.
நெக்ஸ்ட் வந்து அகேன் another BMW நியூ ஒன் 7 சீரிஸ். அது நியூவா வர எல்லாமே அப்படிதான் இருக்கு. நோ X7 ஓகே கிரில் பெருசா இருக்கு, பட் somehow அது SUV-னால ஒர்க் அவுட் ஆகுது. இதனால உனக்கு அந்த குயிஸ் வந்து பிரசன்ஸ் அப்படி தெரியுது. பட் சடனாகும் போது செடான் i7 நைட் பார்த்துருக்கீங்களா? அந்த கிரில்ல சுற்றி லைட் வரும். இது என்னன்னா சில இது வந்து 5 சீரிஸ்க்கும் 7 சீரிஸ்க்கும் வந்து இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் பேட் தான். ஏன்னா பழைய டிசைன்லாம் அது பீமர் அது இதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்து மண்டைக்குள்ளாம் போட்டு ஓட்டிட்டு இவனை பண்றதுக்குலாம் பார்த்தா ஏத்துக்க மாட்டேங்குது மனசு. மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. பேடு தான். இன்னொன்று வந்து வாங்கி ஓட்டலாம். இன்னொரு எலக்ட்ரிக் BMW சொல்ல போறேன். நாட் அகேன்ஸ்ட் எலக்ட்ரிக், பட் த கார் இஸ் லைக் தட். i4 இஸ் பேஸ்ட் வந்து 3 சீரிஸ். 3 சீரிஸ் எவ்வளோ அழகா இருக்கு. i4 எப்படி இருக்கு? பட்டு மொக்கன்னு சொல்ல முடியாது. ஓகே பேட். ஏதோ ட்ரை பண்றாங்க, இது இப்படி கொண்டு வரணும், அதை சேஞ்ச் பண்ணு பண்றாங்க. ஈவிக்கு கிரில்லே தேவையில்லை. சி மை கான்செப்ட் இஸ் சிம்பிள். ஈவிக்கு கிரில்லே தேவையில்லை, அப்புறம் எதுக்கு அவ்வளோ பெரிய கிரில்லு? சிக்னேச்சரு அதுக்கு அவ்வளோ பெருசா? ஆமாண்டா, நாங்கள் கிட்னி பெருசு பண்ணிட்டோம்ல. எல்லாம் பேர் சின்ன கிட்னிலாம் கிடையாது. அது வந்து ஜென்ரேஷன் வர இந்த முன்னாடிலாம் பார்த்தேன் பழைய பிஎன்ல இத்தனும் சின்னதாக இருக்கும் அழகா. ஆமாம், அப்புறம் கொஞ்சம் பெருசாக நீட்டாக இருந்தது. லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் இந்த 3 சீரிஸ் 5. இப்போலாம் ஓவர் சைஸ் தான் போய் இன்னும் தலை உள்ளிட்ட வெளியே இருந்தெல்லாம் போல சரி. பம்பர்லாம் கழட்டி வேலையை பார்க்க இல்லை, கிரில்ல மட்டும் கழட்டி உள்ள போய் இன்ஜினில் கலசம் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்ஜின் இல்லையே இப்போ? ஆமாம் இல்லை, பட் இன்ஜின் இருக்கு காருக்கு சொல்கிறேன். சரி, any other BMW guys would like to add? People have an opinion on the 2 series in the M2. But I think M2 looks good. நல்லா இருக்கு. இல்லை, பட் நிறைய பேர் சொல்லுவாங்க M2 வந்து என்ன எல்லாருமே சொல்லக்கூடாது, இந்த கிரில்லு தான். இந்த கிரில் அதான் நினைக்கலாம். பட் ஓகே தான், ஸ்போர்ட்ஸ் காசெல்லாம் போயிட்டு அதெல்லாம் பார்க்க முடியாது. நான் அடுத்த ஒரு பிராண்ட் இருக்கு, அந்த பிராண்டுன்னு அக்லியாக போடுறேன். இந்த பிராண்டே இப்போ இந்தியா விட்டு போயிடுச்சு, பட் இட்ஸ் an Indian owned Indian home grown brand. DC கார்ஸ். டிசி கார்ஸா? அதில் DC தாரும் சரி, DC அவாந்தியும் சரி. டிசி வந்து மாடிஃபிகேஷன் பண்ற ஆளுங்க தானே? பட் ஸ்டில் அவங்க புது சேஸ் நம்பர் மாதிரி தான் இது பண்ணுவாங்க. லைக் அப்படியா? அப்படி என்ன பண்ணுவாங்க? 2 சோஃபா வைப்பானுங்க, ஒரு டிவி மாற்றுவானுங்க. அந்த மூவிக்கு பண்ணதுல அவங்க கூட ஜாயின் பண்ணி தானே பண்ணுவாங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக பண்றது நல்லா தான் இருக்கு. எல்லா தாருக்கும் உடனே தான் பண்றானுங்க. இல்லை, எக்ஸ்டீரியர் பார்த்தியா DC தார் எல்லாம்? அது ஏன் தார் எவ்வளோ சூப்பரான வண்டி, அதுக்கு ஏன் இப்படி பண்ணாம? இது DC தார். எப்படி இது சூப்பர்ல, காட்டும் பொம்மை மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன், தாருக்கு என்ன குறைன்னு சொல்லிட்டு அவன் தார் எப்படி மாத்தி இருக்கான். எனக்கு அது வேணும். அதான் சொல்லுவாங்க, நீ கையில நீ உள்ள போடுற சோஃபால எனக்கு ஓகே, எனக்கு அது பிரச்சனை இல்லை. இது நியூ தார், இது பழைய தார். நியூ தாருக்கு இப்படி பண்ணிருக்கான், அழுகிற மாதிரி இருக்குல்ல காரு. டாப் தி பில்டர் பாத்திருக்கியா? அதுல வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. தார் என்ன கொடுமை பண்ண இவனுடைய, ஏன் இப்படி பண்ணிருக்கேன்? டிசைன் பண்ணலாம் நிறுத்திடு, அழகா உள்ள போனதுமா நல்ல சீட் கவரு, உள்ள சன் டிவி, அது மட்டும் போட்டு கொடுத்துரு. எனக்கு தெரிஞ்சு DC இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கார் அவாண்டி பண்ணால, அதுக்கு பதிலாக அவர் ஃபோர்ட் ஒரு செடான் பண்ணியிருக்கலாம். லைக் சூப்பர் இம்ப்ரெஸா ஒரு லான்சர் ரிவல்யூஷன். நம்ம ஆளுங்க செடான் ஓட்டணும், பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி. ஏதாவது ராலி பிரெட் கார் பண்ணி அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். நம்மளுக்கு எதுக்கு ஸ்போர்ட்ஸ் கார்? DC அவந்தி வரைக்கும் கூட ஓகே. அவந்தி வச்சு வித்தியாசமா வருமா? ரொம்ப இதாக இருக்கும். பட் அவனை அதாவது அந்த இங்க வந்து அவன் ஏதோ ஒன்று யோசிச்சு ஒன்று பண்ணான்ல, அது வரைக்கும் அது ஓகே. பட் இதெல்லாம் வந்து அன்பேரபிள்ல கையில கச்சான்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான் போட்டு முடிச்சிடலாம். சரி, கார்லாம் இருக்கிறது எடுத்தாலே சூப்பராக இருக்கும்டா. என்னடா பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் அவர் பிராண்ட்ஸ். டாப் 3 வியர்டஸ்டான கார் டிசைன்ஸ், கார் டிசைன் பண்ண மேனுஃபேக்சர்ஸை அன்வெயில் பண்ணிடலாமா? யார் டாப் 1ல இருக்கிற கெஸ் கூட? ஃபர்ஸ்ட் 3லேருந்து போகலாம். சரி ஓகே. ஆக்சுவலி பார்த்தேன்னா செகண்ட் பிளேஸ்க்கு 2 பேர் டைல இருக்காங்க. பட் அதில் ஒரு ரொம்ப பெரிய பிராண்டு, அதனால அந்த பிராண்டுக்கு செகண்ட் கொடுத்துடலாம். ரொம்ப பெரிய பிராண்ட் எந்த பிராண்ட் பேசணும்? நம்ம பெரிய வந்து BM இருக்கும், Audi இருக்கும், Audi, Benz தான் பேசணும். BM and Hyundai are tied with 8 points. Since BM is a very big brand, I think we can give BM second place and Hyundai third place of being the most weirdest cars. But first place யார் தெரியுமா weirdest carsல? நிறைய பேசுறது மஹிந்திராவா. நான் அந்த வீரஸ் கார்ல மஹிந்திராக்கு பிரச்சனை ஆனது ஜைலோ, குவாண்டோ, நூவோ ஸ்போர்ட், வெல்டோ வைப். அந்த டிசைனர் சரியில்லை. மஹிந்திரால எதுவுமே வேர்ஸ்ட்டுக்கு போகல, பட் எல்லாம் பேட்ல இருக்கு. பேட்
அதனால with 10 points மஹிந்திரா வந்து ஃபர்ஸ்ட் டு கிவ் தி மோஸ்ட் ப்ராடக்ட் நாங்க வச்சிருக்கோம்டா மஹிந்திரால. பட் இன்னி நம்ம வந்து அடுத்த ஒரு 5 இயர்ஸ்ல இது பண்ணோம்னா இல்ல அடுத்த ஒரு 1 இயர்ல ரீசெண்ட் ப்ராடக்ட், அதாவது நம்ம இப்ப பேசினது எல்லாம் சேல்ல இருக்கிறது டிஸ்கண்டினியூ ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பேசணும். இப்போ சேல்ல இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் பேசினா எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பா மஹிந்திரால ஒரு வண்டி கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா KUV ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன வண்டி நான் இப்போ எனக்கு வந்து பிடிக்காத ஒரே டிசைன் வந்து 9EV. 9EV பிடிக்காதா? I think it's good, like it's not ugly. அக்லி கிடையாது, ரொம்ப மாதிரி பிக்கா இருக்கு. எஸ் ஐ அக்செப்ட் பிக்கா இருக்கு. பட் அது வந்து இந்த மாதிரி எல்லாம் போலரைசிங்கா என்ன சொல்றது, பார்த்தா நீ என்னடா இதுன்னு இது பண்ற மாதிரி இல்ல. இட் இஸ் a different design. டிசைன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. 3XO ஐ திங்க் இப்போ இருக்கிற டிசைன் கம்பேர் பண்ணா BMW ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். ஆமா, மஹிந்திரா எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு விட்டதை வந்து இன்னைக்கு பிடிச்சிருவாங்க டிசைன்ல. அவ்வளவுதான், அந்த அளவுக்கு சூப்பரா படிச்சிருவாங்க. டாட்டாவும் நல்லா தான் இருக்கு. டாட்டா நல்லா தான். அதே சேம் தான். இப்போ இருக்கிற டிசைன் என்ன இனிமேல் எனக்கு தெரிஞ்ச 2 வருஷம் கழிச்சு இதே மாதிரி பண்ணான்னு வச்சுக்கவேன். இந்த சியாராவோடது ஃபுல்லா என்ட்ரி எல்லாம் கொடுத்து சூப்பரா இருக்கும். அதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த டிசைனுக்குலாம் டாட்டா மஹிந்திராக்கே பெரிய போட்டியா இருக்கும். அந்த எனக்கு தெரிஞ்சு இனி ஒரு 5 வருஷம் அதனால Hyundai BMW, அதாவது இவங்க எப்படி பண்றாங்கன்னா டாட்டா வந்து அந்த மேசிவ்னஸ் இருக்கு, பட் அந்த ஃபீச்சரிஸ்டிக்கா என்ன பண்ணுமோ அதுவும் வந்து ப்ராப்பரா கொண்டு வந்துறாங்க. சில இந்த கியா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டாங்க. நல்லாவே சரி சூப்பரா பண்றாங்க. இந்த Hyundai BMW தான் எப்படின்னு தெரியல. அடுத்த Hyundai BMW ஆப்போசிட்ல மாறுது. ஆமா, பென்ஸ் எல்லாம் ஆப்போசிட்ல மாறுது. அன்னைக்கெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பண்றோம் அப்படிங்கிற ரீசன்ல வந்து இன்னைக்கு ரொம்ப நம்ப மாட்டீங்க, பென்ஸோட இன்டீரியர் குவாலிட்டி அவ்வளவு கம்மியா இருக்கு. பேனல்ஸ் எல்லாம் ஸ்குவீக் ஆகுது. இட்ஸ் நாட் தட் ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு அதான் சொல்றேன், அதாவது மைனஸ்ல இருந்தவங்க பிளஸ் ஆயிட்டான். பிளஸ்ல இருந்து தான் நம்ம எல்லாம் கனவு கண்டிருப்போம்ல, அவன்லாம் மைனஸ் ஆயிட்டான். போற போக்க பார்த்தா நம்ம மஹிந்திரா டாட்டா எடுத்தாலே போதும், BMW பென்ஸ் எல்லாம் நம்ம வாங்க வேணாங்கிற அளவுக்கு இவங்களே கொண்டு வந்துடும். வாழ்க்கை ஒரு மட்டண்டா. அதான் வாழ்க்கை ஒரு வட்டண்டா, தோக்குறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறோம் தோப்பான். அதுக்கு நானும் மஹிந்திரா சொல்லிட்டு இருப்பாரு, சத்தியா கம்பேக் ஆடுன்னு இருப்பாரு. கரெக்ட் தான். கரெக்ட் தான். இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற டிசைன் எல்லாம் சூப்பரா இருக்கு. BMW வந்து ஒரு சலம் போகுது டிசைன் வைஸ். சில காஸ்ட்ல அந்த EV எல்லாம் போகும்போது மைனஸ் தான். EV டிசைன் ரொம்ப வியர்டா கொண்டு போறாங்க. இப்போ கிரெட்டா EV கொடுத்தாங்க. கிரெட்டா EV இஸ் ஓகே, நார்மல் மாதிரியே இருக்கு. EV கார்ஸ்ல தான் MG ஆஸ்டர் EV நல்லா இருக்கு. இப்படி கான்செப்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அது ரொம்ப இதுவா பண்றேன். எனிவேஸ் ஐ ஹோப் யூ கைஸ் ஹேட் ஃபன். அதான் முடிச்சுட்டே மொத்தமேங்களா. Thank you all for watching. இது just ஒரு ஃபன்னான வீடியோ where we discussed about weird designs of India. I hope யாருமே hurt ஆகல. If you guys beg to differ, come down in the comments, let us know what you think. But yeah, hope you guys enjoyed. Follow us, like us, subscribe us for more such content. Thanking you. thanking you. Thanking you. Sincerely. Thanking you sincerely. Thank you. Thanks for thank you.